மௌலவி அன்சார் ஹுசைன் பிரதேசி அவர்கள் மாநில துணை பொதுச் செயலாளர் ஹதீஸ் மறுப்பு அன்றும் இன்றும் என்ற தலைப்பிலே உங்கள் மத்தியிலே உரை நிகழ்த்துவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மன் யுضللஹு ஃபலா ஹாதிய லஹு. فأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. பேரன்புக்கும் பெருமரியாதைக்கும் உரிய கூட்டத்தின் தலைவர் அவர்களே, மேடையிலே வீற்றிருக்கிற அறிஞர் பெருமக்களே, இந்த சிறப்புமிகு மாநாட்டிலே பங்கெடுத்து பயன்பெற வேண்டும் என்பதற்காக தொலை தூரத்திலிருந்தும் உள்ளூரிலிருந்தும் நேரத்தை ஒதுக்கி காலையிலிருந்து இங்கே அமர்ந்து கொண்டிருக்கிற என் அன்பிற்கினிய சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹுவின் மாபெரும் கிருபையினால் காலத்திற்கு தேவையான ஒரு தலையங்கத்தை மையமாக வைத்து எளிமையான முறையில மிகச் சிறப்பான அளவில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற ஒரு அருமையான மாநாட்டிலே நாம் எல்லாம் ஒன்று கூடியிருக்கிறோம். மாநாடு தேதி என்னதான் சில மாதங்களுக்கு முன்பே முடிவு செய்யப்பட்டிருந்தாலும் சீரற்ற சீதோஷண நிலையின் காரணமாக இடமாற்றம் அறிவிக்கப்பட்ட ஒரு சில தினங்களிலேயே இவ்வளவு பெரிய மக்கள் கூட்டம் இங்கே வந்திருக்கிறது என்றால் இது எங்களுடைய அமைப்பின் வலிமை என்று நாங்கள் சொல்ல மாட்டோம். ஹதீஸ் பாதுகாப்பிலே ஹதீஸ் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது என்கிற கொள்கையை உரத்த குரலிலே சொல்ல வேண்டும் என்கிற அந்த கொள்கைக்காகவே சகோதர சகோதரிகள் இங்கே திரளாக ஒன்று சேர்ந்திருக்கிறீர்கள். காலையில் இருந்து இதோ இப்போது இரவு வரை பல்வேறு தலைப்புகளில் ஹதீஸ்களோடு தொடர்புடைய பல செய்திகளை அறிந்தோம். மாநாட்டின் இறுதி உரையாக ஹதீஸ் மறுப்பாளர்கள் அன்றும் இன்றும் என்கிற தலையங்கம் அடியேனுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்கிறான், ما يود الذين كفروا من أهل الكتاب ولا المشركين أن ينزل عليكم من خير من ربكم. இந்த ஒரே ஒரு அல் குர்ஆனுடைய வசனத்தை நாம் சிந்தித்து பார்த்தால் போதும். ஹதீஸ் பாதுகாக்கப்படுதல் என்பது அகிலத்தின் அருட்கொடை, அன்னலம் பெருமானார், பொறுமையின் பொக்கிஷம், மனிதகுல மாணிக்கம், எதையும் தாங்கும் இதயம், கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹியாக, வஹி மத்லு, வஹி கைர மத்லு, ஓதப்படுகின்ற வஹியாக, ஓதப்படாத வஹியாக, அறிவிக்கப்படுகின்ற, அருளப்படுகின்ற, இறக்கி வைக்கப்படுகின்ற அந்த அம்சத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கைர், நன்மை என்று குறிப்பிடுகிறார். அந்த அருளப்படுகின்ற, இறங்கப்படுகின்ற, எடுத்துச் சொல்லப்படுகின்ற, அறிவிக்கப்படுகின்ற அந்த வஹி என்கிற கைரின் மீது எப்போதுமே இந்த முஷ்ரிக்குகளுக்கும் யூத நசாராக்களுக்கும் ஒரு வெறுப்புணர்வு இருந்து கொண்டே இருக்கும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். மா யவத்துல்லதீன கஃபரு மின் அஹ்லில் கிதாபி வலல் முஷ்ரிகீன். இறை மறுப்பாளர்கள், இறைவனுக்கு இணை வைப்பவர்கள், வேதம் வழங்கப்பட்டவர்களில் யாரெல்லாம் அல்லாஹ்வை மறுக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் ஐயுனஸ்ஸல அலைக்கும் மின் கைரின் மிர் ரப்பிக்கும்,
உங்கள் இறைவனிடமிருந்து உங்களுக்கு வரக்கூடிய நன்மையை ஏற்றுக்கொள்வதில் அவர்கள் விருப்பம் காட்ட மாட்டார்கள். அவர்களுக்கு ஒரே பிரச்சனை வஹிதான். அது வஹி மத்லூவாக இருக்கிற ஓதப்படுகின்ற வஹியாக இருக்கிற திருக்குர்ஆனாக இருக்கலாம், அல்லது வஹி கைர மத்லூ ஓதப்படாத குர்ஆன் போன்ற இபாதத்துகளில் ஓதப்படாத வஹியாக இருக்கின்ற சுன்னாவாக இருக்கலாம். ஆதலால் தான் இஸ்லாத்தை வேறறுக்க வேண்டும், இஸ்லாமிய மார்க்கத்தின் எழுச்சியை தகர்க்க வேண்டும், இடிக்க வேண்டும், முடக்க வேண்டும், முடிக்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிற மேலாதிக்க சிந்தனை கொண்ட ஆங்கிலேயர்களின் முக்கியமான அழைப்பாளர் ஒருவர் தன்னுடைய உரையில் ஒன்றை குறிப்பிடுகிற போது குறிப்பிட்டார், இஸ்லாத்தினுடைய அம்சங்கள், இஸ்லாத்தினுடைய அடிப்படைகள் குர்ஆனின் மீது தாங்கி நிற்பதை விட ஹதீஸ்களின் மீதுதான் அதிகமாக தாங்கி நிற்கிறது. இன்றைக்கு உலக முஸ்லிம்கள் எல்லாம் இஸ்லாமிய மார்க்கத்தை கடைபிடிக்கிறோம், செயல்படுத்துகிறோம், பின்பற்றுகிறோம் என்றால் குர்ஆனுடைய சட்டங்களை கொண்டு நாம் செயல்படுத்துகின்ற நம்முடைய வாழ்விலே செய்து கொண்டிருக்கக்கூடிய வாழ்வியல் வழிகாட்டுதல்களை விட சுன்னாக்களை கொண்டும் ஹதீஸ்களை கொண்டும் செயல்படுத்தக்கூடிய அம்சங்கள் தான் அதிகம். காலையில் முடித்ததிலிருந்து, காலையில் எழுந்ததிலிருந்து இரவு உறங்குவது வரை இஸ்லாமிய மார்க்கத்தின் என்ன விஷயங்களை எல்லாம் முஸ்லிம்கள் நாம் கடைபிடித்துக் கொண்டிருக்கிறோமோ, பின்பற்றிக் கொண்டிருக்கிறோமோ, அவைகளை எல்லாம் ஒரு டைரியிலே, ஒரு பேப்பரிலே எழுதி வைத்து வாசித்து பாருங்கள். எது எதெல்லாம் குர்ஆனின் படி, எது எதுவெல்லாம் ஹதீஸின் படி என்று நீங்கள் பார்க்கிற போது தெரிந்து கொள்வீர்கள். குர்ஆனை வைத்து நாம் அமல்கள் செய்வதை விட, குர்ஆனுடைய வழிகாட்டல்களை கொண்டு நம்முடைய வாழ்விலே செயல்படக்கூடிய, செய்முறைப்படுத்தப்படக்கூடிய அமல்களின் எண்ணிக்கைகளை விட ஹதீஸ்களை மையமாக வைத்துத்தான் ஆயிரம் விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு மனிதனுக்கும் அவசியமாக இருக்கிற மனிதனின் பிறப்பு, மனிதனின் இறப்பு, திருமணம் போன்ற எந்த விஷயங்களை வேண்டுமானாலும் எடுத்துக் கொள்ளுங்கள். கணவன் மனைவி என்று வாழக்கூடிய நல்லுறவு சம்பந்தப்பட்ட, குடும்பவியல் சம்பந்தப்பட்ட எதை வேண்டுமானாலும் எடுத்துக் கொள்ளுங்கள். வியாபார சம்பந்தப்பட்ட சட்டங்கள், நுணுக்கங்கள் எதை வேண்டுமானாலும் எடுத்துக் கொள்ளுங்கள். சமூக வாழ்விலே அடுத்தவர்களோடு பழகக்கூடிய முறை, அந்நியவர்களோடு பழகக்கூடிய உறவு முறைகள் எதை வேண்டுமானாலும் எடுத்து பாருங்கள். குர்ஆனுடைய வழிகாட்டுதல்களை காட்டிலும், குர்ஆனுடைய சட்டங்களை காட்டிலும் ஹதீஸ்களில் இருந்து பெறப்படக்கூடிய சட்டங்களை வைத்துத்தான் இஸ்லாமியர்கள் அதிகமான செயல்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். இதை எவராலும் மறுக்க முடியாது, எவராலும் மறைக்க முடியாது. அதனால் தான் அந்த ஆங்கிலேயன் சொன்னான், ஹதீஸ்களை நீங்கள் அடித்து விட்டால், ஹதீஸ்களிலே குறை இருக்கிறது என்கிற கொள்கையை நீங்கள் முஸ்லிம்களுடைய உள்ளத்திலே நிலைநிறுத்தி விட்டால் இஸ்லாத்தை ஈஸியாக முடக்கிவிடலாம், மிக இலகுவாக முடுக்கிவிடலாம் என்று தன்னுடைய சீடர்களுக்கு அவன் சொன்னது ஆதாரப்பூர்வமாக எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. ஆதலால் அருமை சகோதரர்களே, ஹதீஸ்களை மறுத்தல் என்பது 10 11 அத்தோடு இது ஒன்றியானாம் என்று எண்ணிவிடக் கூடாது. மாறாக நம்முடைய கொள்கையோடு, நம்முடைய உயிரோடு, நம்முடைய உறவோடு, நம்முடைய உணர்வோடு, நம்முடைய சிந்தனையோடு, நம்முடைய நம்பிக்கையோடு, ஏன் மறுமை வரை நமக்கு இருக்கிற சொர்க்கம் நரகம் என்கிற அந்த அம்சங்களோடு சம்பந்தப்பட்டவை. ஹதீஸ்களை மறுக்கின்ற சிந்தனை நம்முடைய உள்ளத்திற்குள் நுழைந்து விட்டால், ஹதீஸ்களை மறுக்கக்கூடிய போக்கு நம்முடைய இதயத்திற்குள் இணைந்து விட்டால், ஹதீஸை மறுக்கக்கூடிய தன்மை நம் நரம்புகளுக்குள் நுழைந்து விட்டால், சகோதரா, இஸ்லாமிய மார்க்கத்தையே இழக்க வேண்டிய சூழ்நிலை வந்துவிடும். ஆதலால் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கியாமத் நாள் நெருங்க நெருங்க வழிகேடுகளும், வழிகேடர்களும், பாவங்களும், பாவிகளும் அதிகரிப்பார்கள் என்கிற கருத்தில் 1000 விஷயங்களை சொல்லி இருந்தாலும் அதில் முத்தாய்ப்பாக, முக்கியமாக, முதன்மையாக குறிப்பிட்ட விஷயம், என்னுடைய இந்த சுன்னாவில் மறுக்கக்கூடிய ஒரு கூட்டம் இந்த சமுதாயத்திலே உருவாகும் என்று சொன்னார்கள். எப்படி சொன்னார்கள்? அலா, அறிந்து கொள்ளுங்கள், இன்னி ஊதீதுல் குர்ஆன வ மிஸ்லஹு மஅஹு, நான் குர்ஆனும் குர்ஆனோடு அதை போன்ற ஒன்று நான் வழங்கப்பட்டிருக்கிறேன். நன்றாக கவனியுங்கள், இன்னி ஊதீதுல் குர்ஆன், நான் குர்ஆன் வழங்கப்பட்டிருக்கிறேன், வ மிஸ்லஹு மஅஹு, அதை போன்ற ஒன்று அதோடு வழங்கப்பட்டிருக்கிறேன். அதை போன்ற அதோடு ஒன்று என்ற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டது எது? சுன்னா தானே, ஹதீஸ்கள் தானே. அப்படியாகும் போது குர்ஆன் மட்டும் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது, ஹதீஸ் பாதுகாக்கப்படவில்லை என்று சொன்னால் இது மடமை இல்லையா? இது இஸ்லாமிய ஷரியத்தை குறை காண்பதில்லையா? இது இஸ்லாமிய ஷரியத்தையே கேவலப்படுத்துகின்ற ஒன்று இல்லையா? அதனால் தான் சொன்னார்கள், யூஷிகு, கியாமத் நாள் வருகின்ற போது சிலர் தங்களுடைய ஆசனத்திலே அமர்ந்தவர்களாக, தங்களுடைய இல்லங்களில் இருந்தவர்களாக, தங்களுடைய இருக்கைகளில் அமர்ந்து கொண்டே சொல்வார்கள், அலைக்கும் பிஹாதல் குர்ஆன் ஃபமா வஜத்தும் ஃபீஹி ஹலால் ஃபஅஹில்லுஹு, உங்களை நீங்கள் பற்றி பிடிக்க வேண்டியது இந்த குர்ஆன் மட்டும்தான். ஆதலால் இந்த குர்ஆனில் எது ஹலால் என்று நீங்கள் பார்க்கிறீர்களோ அதை மட்டுமே ஹலாலாக்கிக் கொள்ளுங்கள்.
எதை நீங்கள் ஹராம் என்று பார்க்கிறீர்களோ அதை மட்டுமே ஹராமாக்கிக் கொள்ளுங்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும் என்று அகிலத்தின் அருட்கொடை அண்ணல பெருமானார் 1400 ஆண்டுகளுக்கு முன்பு அருளாக மொழிந்தது இன்றைக்கு நம் சமுதாயத்திலே சமூகத்திலே நம் சன்மார்க்க ரீதியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதனால் அருமை சகோதரர்களே, இப்படிப்பட்ட ஒரு சிந்தனை போக்கு நம்மிடத்திலே வந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் சுன்னாவோடு தொடர்புடைய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு தொடர்புடைய அம்சத்தை, அடிப்படையை, உசூலை அல்லாஹ் நம்முடைய உள்ளங்களிலே நமக்கு விளக்குகின்ற போது மிக தெளிவாக சொன்னான். வமா கான லிமுஃமினின் வலா முஃமினத்தின் இதா கதல்லாஹு வ ரசூலுஹு அம்ரன் அன் யகூன லஹுமுல் ഖൈറத்து மின் அம்ரிஹிம். அல்லாஹ்வோ அல்லாஹ்வுடைய ரசூலோ மார்க்கம் என்று ஒன்றை தீர்மானித்து விட்டால் அதிலே சுய அபிப்பிராயம் கொள்வதற்கு எந்த இறை நம்பிக்கை கொண்ட ஆணுக்கும் உரிமை இல்லை, எந்த இறை நம்பிக்கை கொண்ட பெண்ணுக்கும் உரிமை இல்லை. எதற்காக அல்லாஹ் ஹீரத் என்கிற வார்த்தையை சொல்லுகிறான்? நம்ப மறுத்தல் என்கிற வார்த்தையை சொல்லவில்லை, நம்ப மாட்டேன் என்று வரக்கூடிய வார்த்தையை சொல்லவில்லை, ஏற்றுக்கொள்ள கூடாது, ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்கிற வார்த்தையை சொல்லவில்லை. மாறாக ஹீரத் என்றால் சுய அபிப்பிராயம், சுய கருத்து, அவனுடைய சிந்தனையில் அவனுடைய இதயத்தில் உருவாகக்கூடிய எண்ணத்தை, கருத்தை அகிலத்தின் அருட்கொடை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு தொடர்புடைய அம்சங்களில் சொல்லக்கூடாது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கண்டிக்கிறான். அதனால் தான் அருமை சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னாக்கள் விஷயத்திலே அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆரம்பித்து எல்லா சஹாபாக்களும் நேர்வழி பெற்ற முன்னோர்களும் சுன்னாவை அவர்கள் மதிக்கப்பட்ட ஒன்றாக, மதிக்கப்படக்கூடிய ஒன்றாக, குர்ஆனுக்கு இணையான ஒன்றாக, குர்ஆனுக்கு துணையான ஒன்றாக நம்பிக்கை கொண்டிருந்தார்கள். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு சமூக மக்கள் சுன்னாவை எந்த பார்வை கொண்டு பார்க்க வேண்டும் என்பதை சொல்லுகிற போது சொன்னார்கள், லஸ்து தாரிகன் ஷைஅன் கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஅமலு பிஹி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை கொண்டெல்லாம் அமல் செய்தார்களோ அதில் எதையும் நான் விடுபவன் அல்ல. இல்லா அமில்து பிஹி, அதை கொண்டு நான் அமல் செய்தே தவிர. வ இன்னி லஅக்ஷா இன் தரக்து ஷைஅன் மின் அம்ரிஹி அன் அஸீக. அகிலத்தின் அருட்கொடை அண்ணலம் பெருமானார் அவர்களுடைய அருமையான வழிமுறைகளில் ஒன்றை நான் விட்டுவிட்டால் கூட, ஒன்றை நான் மறுத்துவிட்டால் கூட வழிகட்டு விடுவேனோ என்று நான் பயப்படுகிறேன். ஏன் சொன்னார்கள் இதை? இஸ்லாமிய மார்க்கத்தின், தெளிவான மார்க்கத்தின், இரவு கூட பகலை போல் வெள்ளை வெளிர் என்று வெளிச்சமாக இருக்கிற மார்க்கத்தின் தூய்மையான அம்சங்களே சுன்னாவை நம்புவதிலும் சுன்னாவை பின்பற்றுவதிலும் தான் இருக்கிறது. அதனால் தான் அல்லாஹ் மிக தெளிவாக பச்சை குழந்தைகள் கூட பசுமையாக விளங்குகிற விதத்தில் சொன்னான், வமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹய்யுன் யூஹா. வமா யன்திகு அனில் ஹவா இல்லா வஹய்யுன் யூஹா. அவர் எதையும் தன் சுய கருத்துப்படியோ மன இச்சைப்படியோ பேசுபவர் அல்ல. அவர் பேசுகின்ற எல்லாமே அவருக்கு தெளிவாக அறிவிக்கப்படுகின்ற வஹீதான், வஹீதான் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். ஏன் சுன்னாவை நீங்கள் குர்ஆனில் இருந்து பிரித்து பார்க்காதீர்கள்? சுன்னாவை நம்புகிற விஷயத்திலே குர்ஆனில் இருந்து நீங்கள் பிரித்து பார்க்காதீர்கள். ஆனால் யாரெல்லாம் சுன்னாவை குர்ஆனில் இருந்து பிரித்து பார்க்க ஆரம்பித்தார்களோ, குர்ஆனுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை கொடுக்க கூடாது என்கிற கொள்கையோடு தங்களுடைய சித்தாந்தங்களை, சிந்தனைகளை, கோட்பாடுகளை அமைத்துக் கொண்டார்களோ அத்துணை பேரும் சகோதரர்களே வழிகேடர்களாகத்தான் இருந்தார்கள். 1400 ஆண்டுகளாக, 14 நூற்றாண்டுகளாக ஒரே ஒரு அஹ்லு சுன்னாவை சார்ந்திருக்கிற இமாம், தூய கொள்கையை மக்களுக்கு பிரச்சாரம் செய்த ஒரே ஒரு இமாம், யாராவது குர்ஆனுக்கு சுன்னா சஹீஹாக இருந்தாலும் அறிவுக்கு முரண்படுகிற போது, குர்ஆனுக்கு முரண்படுகிற போது ஏற்றுக்கொள்ள கூடாது என்று சொன்னார்களா? நீங்கள் குறிப்பிட்டு காட்டுகின்ற அத்தனையும் அயோக்கியத்தனம். ஹதீசுகள் குர்ஆனுக்கு முரண்படும் என்கிற கருத்திலே எங்கெல்லாம் வருகிறதோ, ஹதீசுகள் குர்ஆனுக்கு முரண்படும் என்றால் இட்டுக்கட்டப்பட்ட ஹதீசுகள், பொய்யுரைக்கப்பட்ட ஹதீசுகள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லாமலேயே சொன்னதாக பொய்யுரைக்கப்பட்ட ஹதீஸ்களை தான் குர்ஆனுக்கு முரண்படும் என்று இமாம்கள் சொன்னதையெல்லாம் மிக விவரமாக ஹதீஸ் மறுப்பு கொள்கையை இளைஞர்களுடைய சிந்தனையிலே விதைக்க வேண்டும் என்பதற்காக இந்த இமாம் அப்படி சொன்னார், இமாம் ஷாஃபி இப்படி சொன்னார், இமாம் இப்னு ரஜப் இப்படி சொன்னார், இமாம் இப்னு ஹஸம் சொன்னார். எந்த இமாமும் அப்படி சொல்லவில்லை, எந்த இமாமும் அப்படி சொல்லவில்லை. குர்ஆனுக்கு ஹதீஸ் முரண்படுகிறது என்று மொட்டையாக அவர்கள் சொன்ன விஷயங்களை எல்லாம் எங்காவது எந்த இமாமாவது இதா ரஅய்தல் ஹதீஸ வலவ் ஸஹ இஸ்னாதுஹு யுகாலிஃபுல் குர்ஆன் என்று ஒரு வார்த்தையை காட்ட முடியுமா? எந்த ஹதீஸ் இஸ்னாதுகள் சரியாக இருந்தாலும், ஆதாரபூர்வமானது என்று அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டாலும், அது அறிவுக்கு முரண்பட்டால் அதை நம்ப கூடாது என்கிற வார்த்தை உங்களுடைய மொழிபெயர்ப்பு சொருடலில் இல்லாமல்,
உங்களுடைய மொழிபெயர்ப்பின் சொருகல்கள் இல்லாமல் ஒரே ஒரு செய்தியை எந்த இமாமின் வாயிலும் காட்ட முடியாது. பொய், அத்தனையும் பொய். 10 வருடங்களுக்கு முன்பே இதற்குரியான சரியான மறுப்புகள் கொடுக்கப்பட்டு விட்டது. அருமை சகோதரர்களே, வரலாற்று ஒளியிலே சுன்னாக்களை மறுத்தவர்கள் யார் என்று நீங்கள் பார்க்கிற போது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் யாரெல்லாம் அவர்களுடைய ரிசாலத்தை ஏற்கவில்லையோ, யாரெல்லாம் அவர்களுடைய தூதுத்துவத்தை ஏற்கவில்லையோ அவர்களையும் இமாம்கள், முஅர்ரிகீன்கள் என்று சொல்லப்படக்கூடிய வரலாற்று ஆய்வாளர்கள் சுன்னாவை மறுக்கக்கூடியவர்களோடு தான் சேர்த்துக் கொள்கிறார்கள். காரணம், அவர்கள் மறுத்தது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருளப்பட்ட வஹியை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலேயே இறை மறுப்பாளர்களாக, மூமின்களாக இல்லாமல் எவரெல்லாம் இருந்தார்களோ அவர்களையும் ஹதீஸ் மறுப்பாளர்கள் பட்டியலில் தான் அஹ்லுஸ் சுன்னாவின் இமாம்கள் சேர்க்கிறார்கள் என்பதை இந்த சபையிலே பகிரங்கமாக நாங்கள் சொல்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். அதற்கடுத்து யாரு? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திற்கு பிறகு அந்த ஃபித்னாக்கள் உருவாக்கப்பட்ட நேரத்திலே, குழப்பங்கள் உருவாக்கப்பட்ட நேரத்திலே, மார்க்கத்தினுடைய மூலாதாரங்களை கொச்சைப்படுத்த வேண்டும் என்கிற சிந்தனை உள்ளவர்கள் உருவான நேரத்திலே காவாரிஜிகள் உருவானார்கள், ஷியாக்கள் உருவானார்கள். இவர்கள் அத்தனை பேரும் சுன்னாவின் மீதுதான் கை வைத்தார்கள். குர்ஆனுடைய வசனங்களை அவர்கள் பெரிதாக பார்க்கவில்லை, குர்ஆனை மறுக்க வேண்டும் என்கிற கொள்கையை பெரிதாக அவர்கள் பேசவில்லை. அன்றைய நேரத்தில் அன்றைக்கு இருந்த அஹ்லு சுன்னாக்களாக, சுன்னாவின் பாதுகாவலர்களாக இருந்தவர்களுக்கு எதிரிகளாக இருந்த இந்த கவாரிஜிகள் கை வைத்தது ஹதீஸ்களில் தான். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு எதிரான நிலைப்பாடு என்கிற அவர்களுடைய கொள்கைக்கு சாதகமாக எவரெல்லாம் வந்தார்களோ அத்தனை பேரையும் அவர்கள் விமர்சிக்க ஆரம்பித்தார்கள். அத்தனை பேர்களிலும் குறைகளை காண ஆரம்பித்தார்கள். அவர்களின் சிறப்புகள் குறித்து வரக்கூடிய ஹதீஸ்கள் அத்தனையும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொன்னார்கள். அலி இப்னு அபி தாலிப் அவருக்கு எதிராக, அவருடைய ஆட்சிக்கு எதிராக கிளர்ச்சியாளர்களாக கண்டுகொள்ளப்பட்ட அந்த கவாரிஜிகள் அவர்களுடைய சிந்தனையில் உதித்த கோட்பாடுகளுக்கு எதிராக, அவர்களுடைய சிந்தனையில் உதித்த கொள்கைகளுக்கு முரணாக இருந்த அத்தனை ஹதீஸ்களையும் அவர்கள் மறுத்தார்கள் என்பது வரலாற்றிலே நிரூபிக்கப்பட்டது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அதற்கடுத்து யார்? ராஃபிதாக்கள் என்போர் வந்தார்கள். கவாரிஜிகள் பெற்று போட்ட கள்ள குழந்தைகளைப் போல் கவாரிஜிகளுடைய உருவிலேயே, கவாரிஜிகளுடைய வடியிலேயே வந்த ராஃபிதாக்கள், அவர்களிடத்திலும் ஒரு கொள்கை காணப்பட்டது, சஹாபாக்களுக்கு எதிரான கொள்கை. சஹாபாக்களுடைய கண்ணியத்தை குலைக்க வேண்டும் என்கிற கொள்கை. அந்த கருத்திலே எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் வருகிறதோ, சஹாபாக்களுடைய சிறப்புகளை குறித்து எதெல்லாம் பேசுகிறதோ அப்படிப்பட்ட எல்லா ஹதீஸ்களையும் அவர்கள் மறுத்தார்கள். குர்ஆனை மறுக்கவில்லை, குர்ஆனில் ஒரு வசனத்தையும் மறுக்கவில்லை. குர்ஆனில் சஹாபாக்களுடைய சிறப்புகள் குறித்து வந்த வசனத்திற்கு அவர்கள் எந்த விதமான மறுப்புகளையும் சொல்லவில்லை. மாறாக சஹாபாக்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டிருக்கிற இந்த சத்தான முத்தான சுன்னாக்களில், ஹதீசுகளில் எவைகளெல்லாம் இவர்கள் விரும்பாத சஹாபாக்களின் சிறப்புகள் குறித்து பேசப்பட்டதோ அத்துணை ஹதீஸ்களையும் அவர்கள் மறுக்க ஆரம்பித்தார்கள். அதற்கடுத்து அருமை சகோதரர்களே, இவர்களுக்கெல்லாம் அடுத்த வாரிசுகளாக வந்தவர்கள் கனி இருக்க காய்க்க வந்தது என்பார்களே, அதுபோல் இந்த கவாரிஜிகள், இந்த ராஃபிதாக்கள் இவர்களையே விழுங்கக்கூடிய விதத்திலே உருவானார்கள். முஅத்தஸிலாக்கள் என்கிற வழிகேடர்கள். இவர்களுடைய கொள்கை என்ன? ஒரே ஒரு கொள்கை, தக்தீமுல் அக்ல் அல நக்ல், ஆதாரத்தை காட்டிலும் அறிவை தான் முற்படுத்த வேண்டும் என்கிற சிந்தனைக்கு அவர்கள் வந்தார்கள். நன்றாக கவனத்திலே வையுங்கள். யாரெல்லாம் வழிகேடர்களாக சமுதாயத்திலே உருவானார்களோ ஒவ்வொருவருக்கும் ஒரு வழி கொள்கை இருந்தது. கவாரிஜிகள் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு எதிரானவர்கள் என்கிற கொள்கை, ஷியாக்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஆதரவானவர்கள் என்கிற பெயரிலே சஹாபாக்களுக்கு எதிரானவர்கள் என்கிற கொள்கை, ராஃபிதாக்கள் அஹ்லு சுன்னாக்களாக இருந்த சஹாபாக்களுக்கு எதிரான கொள்கை. அதே வடிவில், அதே உருவில், அதே முழுவில் வந்த இந்த முஅத்தஸிலாக்கள் தக்தீமுல் அக்லி அல நக்லி, ஆதாரத்தை காட்டிலும் அறிவைத்தான் முற்படுத்த வேண்டும் என்கிற கொள்கையை கொண்டு வந்தார்கள். அதை நிரூபிக்க, அதை நிலைநாட்ட தௌஹீத் தௌஹீத் என்று அதிகம் பேசினார்கள். அதை நிரூபிக்க, அதை நிலைநாட்ட அதில் நீதி, நேர்மை, நியாயம் என்று அதிகம் பேசினார்கள். மிகப்பெரிய அடிப்படையிலே தர்க்கம் பேசினார்கள். பெரும் பாவம் செய்தவன் பாவம் செய்து விட்டானா அவன் பாவி, பாவியாக இருப்பவன் நரகத்தில் தான் இருக்க வேண்டும், பாவியாக இருப்பவன் நிரந்தரமாக நரகத்தில் இருக்க வேண்டும் என்று அன்றைக்கே இஸ்லாமிய மார்க்கத்திலே நாத்திகம் பேசினார்கள். ஆஹா, அல்லாஹ் பெரும்பாவம் செய்தவர்களை மன்னிக்கிறானே, ஷிர்கை தவிர ஏனைய பாவங்களை மன்னிக்கிறானே என்று வரக்கூடிய ஹதீசுகள் அத்தனையும் மறுக்க ஆரம்பித்தார்கள். இதற்கு ஆதாரமாக துணையாக வரக்கூடிய அத்தனை வசனங்களுக்கு மாற்று கருத்து கொடுக்க ஆரம்பித்தார்கள். இதே வடிவில் தான் அதற்கடுத்து இன்னும் சில கொள்கை குன்றுகள் உருவாக ஆரம்பித்தன. யார்? இதே வடிவிலே, இதே உருவிலே எப்படி முஅத்தஸிலாக்கள் உருவானார்களோ அதே அடிப்படையில் சகோதரர்களே அதற்கு பிறகு வந்தவர்கள் முஸ்தஷ்ரிகூன் என்கிற கொள்கையிலே வந்தார்கள்.
இவர்கள் யார்? இஸ்லாத்திற்கு எதிராக மேலை நாட்டு சிந்தனையில், ஏகாதிபத்திய கொள்கையிலே, முதலாளித்துவ கொள்கையிலே ஊறி திளைத்தவர்களால் உருவாக்கப்பட்ட கள்ளக்குமுடுகள் இவர்கள் எல்லாம். இந்த முஸ்தஷ்ரிக்குகள் என்போர் அரபுகளுடைய கலாச்சாரத்தை ஆய்வு செய்கிறோம் என்பதை மேலோட்டமாக வைத்துக் கொண்டு இஸ்லாமிய மார்க்கத்தில் குறைகள் இருக்கிறதா, குளறுபடிகள் இருக்கிறதா, கோளாறுகள் இருக்கிறதா என்பதை ஆய்வு செய்வதற்காக ஆயிரக்கணக்கான கோடிகளை சமூகத்திலே செலவிட்டவர்கள். அந்த வழியிலே வந்த எத்தனையோ பேர் இஸ்லாத்தை தழுவி இருக்கிறார்கள். இவர்களுடைய கொள்கை என்ன தெரியுமா? இஸ்லாத்தில் குறையை கண்டுபிடித்தல். முஸ்தஷ்ரிகூன் என்பவர்களாக அவர்கள் தங்கள் கொள்கைகளை பிரகடனப்படுத்த ஆரம்பித்தார்கள். இஸ்லாத்திலே குறை இருக்கிறது என்பதை மக்களுக்கு மத்தியில் சொல்ல வேண்டுமானால் ஹதீஸ்களிலே கை வைக்க வேண்டும், ஹதீஸ்களுடைய புனிதத்தை கெடுக்க வேண்டும், ஹதீஸ்களில் அந்த கண்ணியத்தை குலைத்து களங்கத்தை ஏற்படுத்த வேண்டும், ஹதீஸ்களின் பாதுகாவலர்களாக இருக்கிற சஹாபாக்களை எல்லாம் தவறானவர்கள் என்று சித்தரிக்க வேண்டும் என்று அவர்களும் ஹதீஸ்களை மறுக்க ஆரம்பித்தார்கள். ஹதீஸ்களுக்கு பாதுகாவலர்களாக இருந்த சஹாபாக்களை பற்றி தப்பும் தவறுமாக சொல்ல ஆரம்பித்தார்கள். அதே வடிவில் அதற்கடுத்து சில நூற்றாண்டுகளுக்கு கழித்து அல் ஹத்தாசியூன் என்று ஒரு கூட்டம் வந்தது. இவர்கள் யார் தெரியுமா? நவீனவாதிகள். மாடர்ன் இஸ்லாம், இஸ்லாமிய மார்க்கம் நடைமுறைக்கு ஒத்து போக வேண்டும், நவீனத்துவத்திற்கு ஒத்து போக வேண்டும். நவீனத்திலே, நவீன காலத்திலே மனிதனுடைய இந்த தகவல் தொழில்நுட்ப சாதனங்களுக்கு எவைகளெல்லாம் உரைகளாக இருக்கிறதோ அவைகள் அத்தனைக்கும் இஸ்லாமிய மார்க்கம் ஒத்து போக வேண்டும். பழமைவாதங்களை பேசாதீர்கள், அடிப்படைவாதங்களை பேசாதீர்கள், பெண்களை எல்லாம் புர்காவிற்குள் நீங்கள் நுழைத்து விடாதீர்கள், தாடி வைக்க வேண்டிய அவசியம் இல்லை, இவைகளெல்லாம் ஒன்றும் பெரிய அம்சம் இல்லை என்றெல்லாம் நவீன தத்துவங்கள் பேசி இஸ்லாமிய மார்க்கத்திற்குள் குழப்பத்தை உண்டு பண்ண வேண்டும் என்ற உருவான இவர்களும் இந்த கொள்கைக்கு எதிராக, இந்த கொள்கைக்கு முரணாக இருக்கக்கூடிய ஹதீஸ்களை எல்லாம் மறுக்க ஆரம்பித்தார்கள். காரணம், தாடியை பற்றி நேரடியாக நீங்கள் குர்ஆனிலே பார்க்க முடியாது, புர்காவை பற்றி நேரடியாக நீங்கள் குர்ஆனிலே பார்க்க முடியாது, ஹிஜாப் குறித்து எந்த வசனங்கள் வந்தாலும் அவரவர்கள் விருப்பத்திற்கு ஏற்ப விளக்கங்களை சொல்லிவிடலாம். சுன்னா என்று ஒன்று இல்லாவிட்டால், சஹாபாக்களின் விளக்கங்கள் என்று ஒன்று இல்லாவிட்டால் மார்க்கத்தின் எந்த அம்சத்தையும் புரிந்து கொள்ள முடியாது. அதனால் தான் ரொம்ப தெளிவாக அவர்கள் அதிலே கை வைக்க ஆரம்பித்தார்கள். இதே வடிவில் தான் சகோதரர்களே எத்தனையோ பேர்களில் சமுதாயத்திலே ஹதீஸ்களை மறுக்கக்கூடியவர்கள் வந்தார்கள். அஹ்லே குர்ஆன் படித்து படித்து நீங்கள் நிறைய விஷயங்களை கேள்விப்பட்டிருப்பீர்கள். அஹ்லே குர்ஆன், காதியானிகள் இவர்கள் எல்லோருமே சுன்னாவினுடைய புனிதத்திற்குத்தான் சகோதரர்களை கை வைத்தார்கள். அதே வடிவில் வந்தவர்கள் தான் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே தௌஹீத் என்கிற பேரிலே அமைப்பை கொண்டிருப்பவர்கள். நம்மோடு, நம்முடைய ஜமாத்தோடு ஷேக் கமாலுத்தீன் மதனி ஹஃபிதஹுல்லாஹ் அவர்களோடு ஆரம்ப காலத்தில் இந்த அமைப்பின் தலைவர்களாக இருக்கக்கூடியவர்கள் ஒன்றாக இருக்கும் காலம் வரை அவர்கள் ஹதீஸ்களை மறுக்கவில்லை. வாட்ஸ்அப், பேஸ்புக் போன்ற சமூக வலைத்தளங்களில் நிறைய வீடியோக்களை பார்த்திருப்பீர்கள். இதே நாகூரில் ஷியாக்கள் குறித்து அவர்கள் அமைப்பினுடைய தலைவர் பேசிய பேச்சு இன்றும் ஆதாரப்பூர்வமாக இருக்கிறது. அத்துணை பேரும் கேட்டிருப்போம். ஷியாக்களுக்கும் நமக்கும் இடையே இருக்கிற வித்தியாசத்தை பற்றி பேசும்போது மிக தெளிவாக அவர் சொன்னார், அல்லாஹு யஹ்தீஹி ஹதாஹுல்லாஹ், அல்லாஹ் அவருக்கு நேர்வழி காட்ட வேண்டும். என்ன சொன்னார்? ஷியாக்கள் நீங்கள் சில சஹாபாக்களை ஆதரித்து பல சஹாபாக்களை நீங்கள் விமர்சிக்கிறீர்கள், எதிர்க்கிறீர்கள். ஆனால் அஹ்லு சுன்னத்தி வல் ஜமாஅத் என்கிற நாங்கள், சுன்னாவை பின்பற்றுகிற நாங்கள், சஹாபாக்கள் இருந்த ஜமாஅத்தை பின்பற்றுகிற நாங்கள் அத்துணை சஹாபாக்களையும் ஏற்றுக்கொள்வோம் என்று அவர் சொன்னாரா இல்லையா? தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். என்றைக்கு அஹ்லு சுன்னாவாகிய நம்முடைய ஜமாஅத்தை விட்டு அவர்கள் வெளியே போனார்களோ அன்றிலிருந்து அவர்கள் வழிகேட்டை நோக்கி பயணிக்க ஆரம்பித்தார்கள். காரணம், அவர்களுக்கும் ஒரு வரியில் ஒரு கொள்கை இருந்தது. எப்படி ஷியாக்களுக்கு ஒரு வரியில் ஒரு கொள்கை இருந்ததோ, ராஃபிதாக்களுக்கு ஒரு வரியில் ஒரு கொள்கை இருந்ததோ, அக்லானியூன்களுக்கு ஒரு வரியில் ஒரு கொள்கை இருந்ததோ, முஅ்தஸிலாக்களுக்கு ஒரு வரியில் ஒரு கொள்கை இருந்ததோ, அதே போன்று தமிழகத்தின் நவீன தௌஹீத்வாதிகளாக தாங்கள் மட்டுமே ஷேக் அவர்கள் சொன்னதை போல் சொர்க்கத்திற்கு இடஒதுக்கீடை வாங்கி வைத்திருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய இவர்களும் ஒரு வரியை கொள்கையாக வைத்திருக்கிறார்கள். அதுதான் தர்க்க ரீதியாக வாதங்கள் எடுபட வேண்டும் என்று. இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம் என்கிற பேரிலே மாற்று மத மக்களுக்கு மார்க்கத்தை சொல்ல போகிறோம் என்று புறப்பட்ட இவர்கள் பெரியாரிசம், மார்க்சிசம் போன்ற இசங்கள் எல்லாம் வேறொன்றிருக்கிற தமிழகத்து மக்கள் முக்கியமாக அனைத்து விஷயங்களும் சிந்திக்கக்கூடியவர்கள். அறிவுக்கு முதன்மை கொடுப்பார்கள், பகுத்தறிவுக்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள், சிந்தனையின் மூலம் வெளிப்படக்கூடிய விஷயங்களுக்கு முக்கியத்துவமும் முதன்மை அம்சமும் கொடுப்பார்கள். ஈமான் என்பது இல்லாவிட்டால் இஸ்லாமிய மார்க்கத்தில் எல்லாவற்றையும் முழுமையாக ஏற்றுக்கொள்ள முடியாது.
இஸ்லாமிய மார்க்கம். அதனால் தான் சிந்தனையை வைத்து மட்டுமே சொல்லாமல் ஈமான் என்கிற வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்கிறது. அலிஃப் லாம் மீம் ஸாலிகல் கிதாப் லா ரைப ஃபீஹி ஹுதல் லில் முத்தகீன். நிச்சயமாக இது வேதம், இந்த வேதத்திலே சந்தேகம் இல்லை, முத்தகீன்களுக்கு இறையச்சமுடையவர்களுக்கு தான் இது நேர்வழி காட்டும் என்று சொல்லிவிட்டு இறை நம்பிக்கையாளர்களை பற்றி அவர்கள் பண்புகளை எல்லாம் பட்டியல் போடும்போது அவர்கள் அறிவை கொண்டு சிந்திப்பார்கள் என்று சொல்லவில்லையே, சிந்தனைக்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள் என்று சொல்லவில்லையே. யூமினூன அவர்கள் நம்பிக்கை கொள்வார்கள், மறைவானவற்றை நம்பிக்கை கொள்வார்கள் என்பதைத்தானே அல்லாஹ் ஆரம்பமாக சொல்கிறான். ஆனால் இங்கிருக்கிற மக்கள் அனைத்தையும் வாதங்களை கொண்டு தர்க்கங்களை கொண்டு மட்டுமே நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்கிற சிந்தனையில் உள்ளவர்களிடத்திலே நாங்களும் அதே தர்க்கத்தை கொண்டு மார்க்கத்தை சொல்ல போகிறோம் என்று புறப்பட ஆரம்பித்தவர்கள் எத்தனையோ ஹதீஸ்களை மறுக்க ஆரம்பித்தார்கள். இஸ்லாத்திலே சிந்தனை சுதந்திரம் இருக்கிறது, இஸ்லாத்திலே கருத்து சுதந்திரம் இருக்கிறது என்கிற விஷயத்தை பற்றி ஆக்ரோஷமாக பேசுகிற போது கேள்வி ஒன்று வருகிறது. அப்படியானால் இஸ்லாமிய மார்க்கத்தில் இருக்கின்ற ஒருவன், முஸ்லிமாக இருக்கின்ற ஒருவன் முர்த்ததாக ஆகிவிட்டால், மார்க்கத்தை விட்டு மதம் மாறிவிட்டால் அவனை கொல்ல வேண்டும் என்று உங்கள் மார்க்கம் சொல்கிறது. இது கருத்து சுதந்திரத்திற்கு எதிராக இருக்கிறதே என்றுதான் இவர்களுடைய ஹதீஸ் மறுப்பு சிந்தனை முதலாக துவங்குகிறது. உடனே அறிவை அதுவரைக்கும் அடகு வைத்தவர்கள் திடீரென்று ஏதோ ஒரு பொருளை கொண்டு மீட்டதை போல் அவர்கள் அறிவை ஆயுதமாக வைத்து சிந்திக்க ஆரம்பித்து அதை ஏற்றுக்கொள்ளக் கூடாது என்கிற முடிவுக்கு வந்தார்கள். அதே பாதையில் பயணித்தவர்கள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அர்ஷின் மீது உயர்ந்திருக்கிறான், ஆனால் ஒவ்வொரு நாளும் இறங்கி வருகிறான் என்கிற அந்த ஹதீஸை தங்களுடைய அறிவை கொண்டு மறுக்க ஆரம்பித்தார்கள். ஏனென்றால் அரிசி என்று சொன்னவுடன் அவர்களுடைய சிந்தனைக்கு வருவது இது போன்ற நாற்காலி அல்லது முக்காலி. அப்படி சொல்லப்பட்டிருக்கிறதா? அரிசை மலக்குமார்கள் சுமந்து கொண்டிருக்கிறார்கள். வானம் பூமி என்கிற அளவெல்லாம் சொல்லப்படும் போது அந்த அரிசை, அந்த சிம்மாசனத்தை இப்படிப்பட்ட ஒரு சேரோடு சிந்திக்க முடியுமா? மனித சிந்தனைகளை, மனித கற்பனைகளை அல்லாஹ்வின் சிஃபத்துகளோடு கொடுக்க கூடாது, அதை கொடுப்பது மார்க்கத்திற்கு முரணானது என்பதுதான் அஹ்லுஸ் சுன்னாவின் நிலைப்பாடு. ஆனால் அவருடைய சொந்த சிந்தனையை அன்றைக்கு கொடுக்க ஆரம்பித்ததன் விளைவு அடுத்தடுத்து மறுக்க ஆரம்பித்து விட்டார். சகோதரர்களே, உண்மை அதுதான். அதனால் தான் அறிவை கொண்டே ஆதாரத்தை அணுக வேண்டும், வாதத்தை கொண்டே தர்க்கங்களை கொண்டே மார்க்கத்தை நிரூபிக்க வேண்டும். வரதட்சணை பற்றி பேசுகிற போது நிச்சயமாக தர்க்கங்கள் ஈடுபடும். ஏனைய விஷயங்களை பற்றி பேசுகிற போது தர்க்கங்கள் ஈடுபடும். தீண்டாமை குறித்து பேசுகிற போது தர்க்கங்கள் ஈடுபடும். காபத்துல்லாவை பற்றி பேசுகிற போது தர்க்கம் ஈடுபடுமா? தவாப் செய்வதை பற்றி பேசுகிற போது தர்க்கம் ஈடுபடுமா? கிப்லாவை முன்னோக்குவதை பற்றி பேசுகிற போது தர்க்கம் ஈடுபடுமா? 5 நேர தொழுகைத்தான், அதிலும் சில சத்தமிட்டு ஓத வேண்டும், சில சத்தமிடாமல் ஓத வேண்டும் என்கிற வாதத்திற்கு தர்க்கம் எடுபடுமா? ஒது செய்வதற்கு தண்ணீர் இல்லாவிட்டால் தயமம் செய்ய வேண்டும், தர்க்கம் எடுபடுமா? ஒது செய்த ஒருவருக்கு காற்று முறிந்து விட்டால் அவர் மீண்டும் ஒது செய்ய வேண்டும், தர்க்க ரீதியாக நிரூபிக்க முடியுமா? உலக நாள் அழிவை தர்க்க ரீதியாக நிரூபிக்க முடியுமா? மலக்குமார்களை, ஜின்களை, இப்லீஸை, ஷைத்தானை, மறைவான படைப்புகளை தர்க்க ரீதியாக நிரூபிக்க முடியுமா? இங்கெல்லாம் என்ன அளவுகோல் வைக்கிறீர்களோ அதே அளவுகோலை ஏனைய விஷயங்களில் வைப்பதில் என்ன தவறு? நீங்கள் விரும்புகிற, நீங்கள் ஏற்றுக்கொள்ளுகிற அந்த விஷயங்களுக்கு மட்டும் அல் ஈமானு பில் கைப், மறைவான விஷயத்திலே நம்பிக்கை கொள்ளுதல் என்ற அம்சத்தை கொண்டு வந்துவிட்டு உங்களுடைய கொள்கைகளுக்கு, உங்களுடைய சிந்தனைகளுக்கு, உங்களுடைய உரைகளுக்கு எவைகளெல்லாம் முரண்படுகிறதோ அவைகளை எல்லாம் அல் குர்ஆனுக்கு முரண்படுகிறது என்று சொல்லி, அறிவுக்கு முரண்படுகிறது என்று சொல்லி மறுக்கிறோமே. நியாயமா அன்பு சகோதரர்களே? அறிவுக்கு முரண்படுவது என்றால் யாருடைய அறிவுக்கு முரண்படுதல் என்கிற வார்த்தைக்கு உங்களால் மழுப்பல் இல்லாமல், தேவையில்லாத இழுப்பல் இல்லாமல் விளக்கம் சொல்ல முடியுமா? நிச்சயமாக முடியாது. அப்படியே அன்பு சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு சூனியம் செய்யப்பட்ட ஹதீஸை மறுக்க ஆரம்பித்து, சூனியம் என்கிற வார்த்தை குர்ஆனிலே எங்கெல்லாம் வருகிறதோ அதற்கெல்லாம் மாற்று அர்த்தம் தர ஆரம்பித்து செய்யத்தான் வேண்டுமா? சூனியம் இருக்கிறது என்று நிரூபித்தால் 1 கோடி ரூபாய் பரிசு என்று போகிற இடங்களில் எல்லாம் போஸ்டர்களை அடித்து எல்லோரையும் வம்புக்குறுத்தீர்களே, இதே போன்று ஷைத்தான் இருப்பதை நிரூபித்தால் 10 கோடி ரூபாய் பரிசு என்று எவனாவது போஸ்டர் போட்டால் பதில் கொடுக்க முடியுமா? ஷைத்தானுடைய பாதிப்பு இருப்பதை நம்புகிறோமா இல்லையா? இப்லீஸுடைய பாதிப்பு இருக்கிறது என்பதை நம்புகிறோமா இல்லையா? கெட்ட ஜின்களின் பாதிப்பு இருக்கிறது என்பதை நம்புகிறோமா இல்லையா? அதே போன்று ஷைத்தான்களின் உதவியை கொண்டு, இப்லீஸ்களின் உதவிகளை கொண்டு, அல்லாஹ்வின் அனுமதியை கொண்டு சூனியத்தினால் பாதிப்பு இருக்கிறது என்பதை நம்புவதனால் யாருடைய ஈமானுக்கு பிரச்சனை? கண்ணேறு சம்பந்தப்பட்ட ஹதீஸ்களை ஏன் மறுக்க வேண்டும்? அதற்கு என்ன மாதிரி உதாரணம்? சினிமா நடிகைகளை எல்லாரும் பார்க்கிறார்களே, அவர் என்ன செத்தா போயிட்டான்னு கேட்கிறீங்களே. கண்ணேறு வைத்தால் செத்து போய் விடுவார்கள் என்ற ஹதீஸிலே இருக்கிறதா?
ஊட்டி கொடைக்கானலை எல்லாரும் பார்க்கிறீர்களே, என்னால் அழிந்தா போய்விட்டது என்று கேட்கிறீர்களே, கண் பார்வையினால் அழிந்து போய்விடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதா? பாதிப்பு வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எத்தனை சினிமா நடிகைகளுக்கு பாதிப்புகள் வந்திருக்கிறது. எத்தனை பேர் திடீரென்று அடிக்கிறார்கள், திடீரென்று போகிறார்கள், திடீரென்று அவர்கள் தற்கொலை கூட செய்து கொள்கிறார்கள், திடீரென்று அவர்களுக்கு சந்தையில் எந்த விதமான மதிப்பும் இல்லாமல் போகிறது. என்ன இதெல்லாம் ஒரு வாதமா? இதெல்லாம் ஒரு வாதமா? இதை நிரூபிப்பதற்கு சஹாபாக்களுடைய கண்ணியங்களை எவ்வளவு மோசமான முறையிலே நீங்கள் சித்தரிக்கிறீர்கள். சஹாபாக்களுக்கு அறிவு இல்லது என்பதை நிலைநாட்டுவதற்கு, நிரூபிப்பதற்கு எவ்வளவு தரம் சார்ந்த முறையில் உங்களுடைய விமர்சனங்கள் அமைந்து கொண்டிருக்கிறது என்பதை நடுநிலை கண் கொண்டு சிந்தியுங்கள் சகோதரர்களே. ஏன் கண்ணேர்வை நம்பக்கூடாது? கண் பார்வையினால் பாதிப்பு இருக்கிறது என்பதை நம்புவதால் என்ன பிரச்சனை வந்துவிட போகிறது? பொறாமைக்காரன் பொறாமை கொள்ளும் போது ஏற்படும் தீங்கில் இருந்து பாதுகாப்பு தேட வேண்டும் என்று குர்ஆனில் வருகிறதே, பொறாமைக்காரனின் பொறாமையின் தீங்கு எப்படி என்று உங்களால் நிரூபிக்க முடியுமா? இல்ல, பொறாமைக்காரன் அடித்து விடுவான் என்றால் அடிப்பதில் இருந்து பாதுகாப்பு என்று வர வேண்டும். கொலை செய்து விடுவான் என்றால் கொலை என்று தனியாக சொல்லப்பட்டிருக்கிறது. பொறாமைக்காரனின் பொறாமை என்று வந்திருக்கிறதே, அவனுடைய ஏக்கம், அவனுடைய எதிர்பார்ப்பு, அவன் விடுகிற பெருமூச்சு, அது கூட மறைமுகமான ஒரு தாக்கத்தை உங்களுக்கு ஏற்படுத்தும் என்கிற கருத்து தானே குர்ஆனில் இருக்கிறது. பொறாமைக்காரனின் பொறாமையை நம்புகிற போது, பொறாமைக்காரனின் பொறாமை மூலம் ஏற்படுகிற தீங்குகளை நம்புகிற போது, ஏன் கண் வைத்ததனால், கண்ணேறுவினால் வரக்கூடிய பாதிப்பை நம்பக்கூடாது என்பதை கொஞ்சம் நடுநிலையோடு சிந்தியுங்கள் சகோதரர்களே. பால்குடி சம்பந்தமாக வரக்கூடிய ஹதீஸ்களை அவ்வளவு கொச்சையாகத்தான் பேச வேண்டுமா? அவ்வளவு மோசமான முறையில் தான் பேச வேண்டுமா? நெஞ்சிலே கை வைத்து சொல்லுங்கள், அல்லாஹ்விற்கு பயந்து சொல்லுங்கள். அந்த சாலிம் ரலியல்லாஹு அவர்களுடைய சம்பவத்தில் நீங்கள் சொல்வதை போலவா இருக்கிறது? தாடி முளைத்த, மீசை முளைத்த ஒரு வாலிபருக்கு அவர் தன்னுடைய மார்பிலே பால் கொடுத்தார் என்கிற வார்த்தை எங்கே இருக்கிறதா? அப்படி ஒரு வார்த்தையே இல்லையே. அது அவர்களுக்கு மட்டுமே குறித்தானது, அவர்களுக்கு மட்டுமே சொந்தமானது, அவர்களும் எடுத்துக் கொடுத்தார்கள் என்கிற ஒரே ஒரு வரியை நம்பிக்கை கொண்டால் இந்த ஹதீஸ்களை மறுக்க வேண்டிய நிலை வருமா? இப்படி ஒரே ஒரு வரியில் வரக்கூடிய விளக்கத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற மனநிலை நம்மிடத்திலே இருந்தால் இந்த ஹதீஸ்களை குறித்து இவ்வளவு சர்ச்சைகள் எழுமா? இவ்வளவு கொச்சைகள் குறித்து பேசப்பட வேண்டிய சூழ்நிலைகள் வருமா? எவ்வளவு பிரச்சனைகள் சகோதரர்களே. இந்த சாலிம் ரலியல்லாஹு அன்ஹு சம்பந்தப்பட்ட சம்பவத்திற்கு, இந்த பால்குடி சம்பந்தமான சம்பவத்திற்கு ஆதாரமாக வேறு சில குர்ஆனுடைய ஆயத்துகள், அதாவது ஆயத்துகளாக ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் ஓதப்பட்டு பிறகு அது மறைக்கப்பட்டதாக, உயர்த்தப்பட்டதாக வரக்கூடிய புகாரியின் அத்தனை ஹதீஸ்களும் மறுக்கப்படுகிறது. முஸ்லிமிலே வரக்கூடிய அத்தனை ஹதீஸ்களும் மறுக்கப்படுகிறது. அது எப்படி குர்ஆனில் ஒரு வசனம் இறங்கி அது மாயமாக போகும்? அது எப்படி குர்ஆனிலே ஒரு வசனம் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலே ஓதப்பட்டு பின்னால் அது இல்லாமல் போகும்? ஏன் போகாது? ஏன் போகாது? வசனங்களாக இறைவன் இறக்கி எழுகிறான் என்றால் அவனுடைய நாட்டம் எதை தக்க வைக்க வேண்டும் என்று, எதை எடுத்துவிட வேண்டும் என்று. ஏன் குர்ஆனிலே குறிப்பிடப்படவில்லையா? 2வது அத்தியாயம் 106வது வசனத்திலே சொல்லப்படவில்லையா? மா நன்சக் மின் ஆயத்தின் அவ் நுன்சிஹா நஅதி பிகைரின் மின்ஹா. எந்த வசனத்தை நாம் மாற்றினாலும், அதை மறக்கடிக்க செய்தாலும், குர்ஆன் சொல்லுது, குர்ஆன் சொல்லுகிறது, எந்த வசனத்தை நாம் மாற்றினாலும், அதை நாம் மறக்கடிக்க செய்தாலும், அதை விட சிறந்த ஒன்றையோ அல்லது அதை போன்ற ஒன்றையோ நாம் கொண்டு வருவோம். அலம் தஅலம் அன்னல்லாஹ அலா குல்லி ஷைஇன் கதீர். நபியே, உங்களுக்கு தெரியாதா? நிச்சயமாக அல்லாஹ் எல்லாவற்றின் மீதும் ஆற்றல் உடையவனாக இருக்கிறான் என்கிற வசனத்தை கொஞ்சம் காய்த்தல் உவத்தல் இன்றி, கொஞ்சம் உங்களுடைய கொள்கை கோளாறுகள் குளறுபடிகள் இன்றி, அஹ்லு சுன்னாவின் உலமாக்கள், சஹாபாக்களின் வழியில் நின்றவர்கள் கொடுத்த விளக்கத்தோடு பார்க்கிற போது ஏன் சகோதரா இது முரண்பட போகிறது? இவ்வளவு வாதங்கள் சொல்லப்பட்டும் இதற்கு நீங்கள் பிரதிவாதங்கள் வைத்து அப்படி இந்த ஹதீஸ்கள் மறுக்கப்படுவதனால் உங்களுக்கு கிடைக்கின்ற லாபம் தான் என்ன? அப்படி உங்களுக்கு இவ்வளவு வாதங்களும் எங்களால் மட்டுமல்ல, எங்களுடைய உலமாக்கள் மூலமாக மட்டுமல்ல, எங்கள் அமைப்பினர்கள் மூலமாக மட்டுமல்ல, இலங்கையில் இருந்து, வளைகுடா நாடுகளில் இருந்து, வேற்று பிற மாநிலங்களில் இருந்து எல்லா உலமாக்களும் நீங்கள் சொல்லுகின்ற அத்துணை வாதங்களுக்கும் மறுப்புகள் 100 கணக்கிலே சொல்லுகிறார்களே, அத்தனை வாதங்களுக்கும் நீங்கள் மறுப்பு கொடுத்து ஹதீஸ்கள் மறுக்கப்பட வேண்டுமா? இப்படி இஸ்லாத்திலே எந்த உலமா வாழ்ந்தார்? 14 நூற்றாண்டுகளாக நாம் தான் மேடைதோறும் நாங்களும் சொல்லுகிறோம், நீங்களும் சொல்லுகிறோம், லா தஸாலு தாயிஃபத்தும் மின் உம்மத்தி வாஹிரீன அலல் ஹக்கி.
என்னுடைய உம்மத்திலே சத்தியத்தில் இருக்கிற ஒரு கூட்டம் இருந்து கொண்டே இருக்கும் என்று அகிலத்தினருக்கொடை அண்ணலம் பெருமானார் அஹ்லுஸ் சுன்னாவாக ஒரு கூட்டம் இருக்கும் என்று சொன்னார்களே, போன நூற்றாண்டில் காட்டுங்கள் பார்க்கலாம், அதற்கு முந்தைய நூற்றாண்டிலே காட்டுங்கள் பார்க்கலாம். சஹாபாக்களில் யாராவது நீங்கள் எடுத்திருக்கிற நிலைப்பாட்டிலே எடுத்ததை காட்டுங்கள் பார்க்கலாம். எவ்வளவு மோசமான வாதத்தை நீங்கள் வைக்கிறீர்கள். சூனியம் இருக்கிறது என்கிற அந்த நம்பிக்கை ஒருவரிடத்தில் இருந்தால் அவன் முஸ்லிம் இல்லை என்று சொல்லுகிறீர்களே, அவன் பின்னால் சொல்லக்கூடாது என்று சொல்லுகிறீர்களே. கொள்கை சகோதரர்களே, அண்ணனின் அன்பு தம்பிகளே, உங்கள் தந்தைமார்கள் எத்தனையோ பேர் இதை நம்பி இருக்கிறார்கள். தைரியம் இருந்தால் சொல்லுங்கள் பார்க்கலாம், எங்கள் தந்தையின் சொத்திற்கு நாங்கள் வாரிசாக மாட்டோம் என்று. முஸ்லிம் இல்லாதவனை எப்படி நீங்கள் வாரிசாக்க முடியும்? அவனுக்கு ஜனாசா தொலை வைக்க முடியுமா? ஜனாசாவின் சட்டங்கள் அவனுக்கு பொருந்தாது என்று உங்களால் சொல்ல முடியுமா? பின்னாடி நின்று சொல்லக்கூடாது. அதுவும் யாரு? காபத்துல்லாவில் இருக்கிற புனித இல்லங்களில் இருக்கிற இமாம்களாக இருந்தாலும் அவர்களுக்கு பின்னால் நின்று தொழக்கூடாது என்று உங்களால் எப்படி சொல்ல முடிகிறது? அதுவும் அவர்களுக்கு தமிழ் தெரியாது. நாங்கள் எதை தமிழில் சொல்கிறோமோ அது அரபியில் காட்டப்பட்டு பிறகு அவர்கள் நம்பாவிட்டால் அவர்கள் பின்னால் நின்றும் தொழக்கூடாது. மறுபரிசீலனை செய்யுங்கள், மீள் பார்வை செய்யுங்கள். எத்தனையோ கருத்துக்களை நீங்கள் மாற்றி இருக்கிறீர்கள். நீங்கள் என்றால் நீங்கள் அல்ல, உங்களின் அண்ணன் மாற்றுகிற போதெல்லாம் அன்பு தம்பிகள் மாறாமல் மாறினீர்கள். அரண்மனைக்காரன் தெருவில் ஒரு சங்கு ஊதினால் போதும் கன்னியாகுமரி வரைக்கும் உங்களிடத்திலே சத்தம் கேட்கும் என்பது எங்களுக்கு தெரியும். அதையெல்லாம் உங்கள் அண்ணன் மாற்றும் போது நீங்களும் மாறினீர்களே, ஏன் இதிலே அவர் மாற்ற மாட்டார்? நாளைக்கு அவர் மாறினால் நீங்கள் போட்ட நோட்டீஸ்களின் கதி என்ன? நீங்கள் பேசிய ஆடியோ வீடியோக்களின் நிலைகள் என்ன? சிந்தித்து பாருங்கள் சகோதரர்களே, சிந்தித்து பாருங்கள். இப்படியெல்லாம் கொள்கைகளை நீங்கள் நிரூபிப்பதனால் நிச்சயமாக எந்த முன்னேற்றமும் வந்துவிட போவதில்லை. இப்படியெல்லாம் சொன்னா நான் முஸ்லிம் எப்படி ஏத்துக்குவான்? அன்பு சகோதரர்களே, அவர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதனால் தான் அவர்கள் நான் முஸ்லிம்களாக இருக்கிறார்கள். ஏற்றுக்கொண்டால் நான் முஸ்லிம் என்று அவர்கள் வந்து விடுவார்கள் என்று பல கூட்டங்களில் உங்களுக்கு நாங்கள் மறுப்பு சொல்லி இருக்கிறோம். ரசூலுல்லாஹ்வாலே முடியவில்லையே, எல்லாருக்கும் ஹிதாயத்து கொடுக்கக்கூடிய சக்தி அல்லாஹ் அகிலத்தினருக்கு கொடுக்கவில்லையே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனாதையாக மலர்ந்து அனாதையாக வளரும் போது அவர் ஒரு அனாதை என்கிற எண்ணமே அவருக்கு இல்லாத அளவிற்கு அரவணைத்து ஆறுதல் கொடுத்து ஆதரவாக இருந்து தோளோடு தோள் வைத்து தூக்கி வளர்த்த அபூ தாலிபுக்கே ஹிதாயத்து கிடைக்கவில்லையே. அல்லாஹ்வுக்கு தெரியும் எதை கொடுத்து யாருக்கு ஹிதாயத்து தர வேண்டும் என்று. கருஞ்சீரகத்தின் சிறப்பை நீங்கள் மறுக்கத்தான் வேண்டுமா? கருஞ்சீரகத்திற்கு சிறப்பு இருக்கிறது என்று முஸ்லிம் அல்லாத மருத்துவர்கள் எல்லாம் பக்கம் பக்கமாக கட்டுரைகளை எழுதுகிறார்கள். முஸ்லிம் அல்லாத ஆய்வாளர்கள் எல்லாம் பல நோய்களுக்கு இதிலே மருந்துண்டு என்று இதை நேரடி மருத்துவமாகவும் துணை நிலையில் இருக்கிற மருத்துவமாகவும் ஆயிரக்கணக்கான புத்தகங்கள் எழுதியிருக்கிறார்கள். ஆனால் இதனுடைய புனிதத்தை காக்க வேண்டிய நீங்கள், இதனுடைய சிறப்பை பட்டி தொட்டி எங்கும் எடுத்துச் சொல்ல வேண்டிய நீங்கள் இன்றைக்கு மறுத்துக் கொண்டிருக்கிறீர்களே. அஜ்வா பேரித்தம்பளத்தை மறுத்துக் கொண்டிருக்கிறீர்களே. அஜ்வா பேரித்தம்பளத்தை விஷத்தை நீங்கள் குடித்து விட்டு அஜ்வா பேரித்தம்பளத்தை சாப்பிட்டு விட்டு உயிர் வாழ்ந்து பாருங்கள் என்று சவால் விடுகிறீர்களே, இதை மனசாட்சி ஏற்றுக்கொள்ளுமா? திருமறை குர்ஆனில் தேனை குறித்து அல்லாஹ் சொல்லுகிற போது என்ன சொல்லுகிறான்? ஃபீஹி ஷிஃபாஉன், எது தேனீக்களை பற்றி சொல்லுகிற போது யக்ருஜு மின் புத்தூனிஹா ஷராபுன் முக்தலிஃபுன் அல்வானுஹு, இந்த தேனியில் இருந்து ஒரு பானம் ஒன்று பல்வேறு விதமான நிறங்களை கொண்ட பானம் வெளிவருகிறது. ஃபீஹி ஷிஃபாஉன் லின்னாஸ், அதிலே மக்களுக்கு நிவாரணம் இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லுகிறானே. ஒரு எய்ட்ஸ் நோயாளியை கொண்டு வந்து உட்கார வைத்து விட்டு, ஒரு கேன்சர் நோயாளியை கொண்டு வந்து உட்கார வைத்து விட்டு, ஒரு மாரடைப்பில் படுத்த படுக்கையில் இருக்கிற ஒரு நோயாளியை கொண்டு வந்து உட்கார வைத்து விட்டு தேனை குடித்து விட்டு நீ உயிர் வாழ்ந்தால் தான் இதை நம்புவேன் என்று நீங்கள் சொல்லுவீர்களா? சொல்ல மாட்டோம் தானே. ஷிஃபா என்றால் நிவாரணம் என்றால் அல்லாஹ்வுக்கு தெரியும் அந்த நிவாரணத்தின் அளவு என்ன, அந்த நிவாரணத்தின் தன்மை என்னவென்று. இப்படித்தான் விமர்சிக்க வேண்டுமா? இப்படிப்பட்ட ஒரு அளவுகோலைத்தான் நீங்கள் மக்களுக்கு சொல்லித் தர வேண்டுமா? பள்ளியை கொள்ள வேண்டும் என்று வரக்கூடிய ஹதீஸை மறுக்க வேண்டிய அவசியம் என்ன? இப்ராஹிம் நபி நெருப்பு குண்டத்திலே தூக்கி போடப்பட்ட போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த விடுதலைக்காக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பல ஏற்பாடுகளை செய்த போது பள்ளி என்ன செய்தது? நெருப்பை ஊதிவிட்டது. இப்ராஹிம் நபிக்கு எதிராக ஒரு நிலைப்பாட்டை எடுத்தது. ஹதீஸிலே இருக்கிறது. பள்ளி விஷயமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொன்னால் நம்ப வேண்டும், அவ்வளவுதான். அதிலே எல்லாம் பகுத்தறிவை கொண்டு போக முடியாது. அது எப்படி ஒரு பள்ளி ஊதிவிடக்கூடிய அளவிற்கு பள்ளிக்கு சக்தி இருக்குமா? அப்படி ஒரு பள்ளி செய்ததனால் எல்லா பள்ளிகளையும் கொள்ள வேண்டுமா? உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? அதுல உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள், செய்ய வேண்டும், அவ்வளவுதான். அது மட்டும் தான் ஹதீஸிலே சொல்லப்பட்டிருக்கிறதா?
ஃபைன்னஹா மினல் சுவைசிகாத் என்கிற வார்த்தை வருகிறது. அதை ஏன் நீங்கள் மக்களுக்கு சொல்வதில்லை? பள்ளி பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியவைகளில் ஒன்று என்று வந்திருக்கிறதா இல்லையா? எத்தனை திருமண இல்லங்களில் பள்ளியினுடைய விஷம் தாக்கப்பட்டு எவ்வளவு பேர் பாதிப்புக்குள்ளாகி இருக்கிறார்கள்? அதையும் சேர்த்து சொல்லுங்கள். அது எப்படி பள்ளிக்கு சக்தி வரும்? எங்க காபத்துல்லாவை இடிக்க வரும்போது அபாபில் பறவைக்கு அல்லாஹ் சக்தியை கொடுக்கவில்லையா? அபிரகாம் மன்னனின் படையை எதிர்ப்பதற்கு அரபுகளே அஞ்சி நடுங்கிய போது, யானை படையை கண்டவுடன் அரபு கோத்திரங்களே கொலை நடுங்கிய போது அல்லாஹுவால் சக்தி வழங்கப்பட்ட ஒரு அபாபில் பறவை அற்புதமான முறையிலே அடித்து தாக்கவில்லையா? அபாபில் பறவைக்கு அல்லாஹ் அப்படிப்பட்ட ஒரு ஏற்பாட்டை ஏற்படுத்தி இருக்கிறான் என்று நம்புகிற போது ஏன் சகோதரர்களை இதை நம்பக்கூடாது? மாடு பேசக்கூடிய விஷயத்தை பற்றி இங்கே பேசப்பட்டது, எறும்பு பேசியது, சுலைமான் நபி அதை விளங்கினார் என்று குர்ஆன் சொல்லுகிற போது அதை நம்புகிற போது ஏன் இதை நம்பக்கூடாது? 1000 விஷயங்கள் இருக்கிறது. இப்படி உங்களுடைய ஹதீஸ் மறுப்பு கொள்கையை நீங்கள் நிலைநாட்ட வேண்டும் என்கிற ஒரே காரணத்திற்காக தர்க்க ரீதியாகத்தான் மார்க்கம் அணுகப்பட வேண்டும், தர்க்க ரீதியாகத்தான் மார்க்கம் நிலைநாட்டப்பட வேண்டும் என்று உங்களுடைய சிந்தனையில் உதித்த ஒரே காரணத்திற்காக தயவு செய்து சமுதாயத்தை குழப்பாதீர்கள். ஒரே ஒரு விஷயத்தை உங்களுக்கு நாங்கள் சொல்லிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அருமை சகோதரர்களே, பல ஊர்களிலிருந்து நீங்கள் வந்திருக்கிறீர்கள். நீங்கள் எல்லோரும் சிந்தனையில் வைக்க வேண்டிய தெளிவான விஷயம், ஒவ்வொரு ரமதான் வரும்போதும் அண்ணன் நிறைய ஹதீஸ்களை மறுத்துக் கொண்டே இருந்தார். ஆனால் சமீபமாக 6 மாத காலமாக, ஒரு வருடமாக அவர் புதியதாக மறுத்த ஒரு செய்தியும் வரவில்லை. ஏன் தெரியுமா? ஆரம்பத்திலே அமைதி காத்த நாங்கள், ஆரம்பத்திலே அமைதி காத்த பல அறிஞர்கள், ஆரம்பத்திலே அமைதி காத்த பல அழைப்பாளர்கள் ஆய்வு செய்ய ஆரம்பித்து தர்க்க ரீதியாக அவர்கள் பாணியிலேயே பதில் கொடுக்க ஆரம்பித்ததுடன் கடைசியாக ஒரு வருடமாக அல்ஹம்துலில்லாஹ் அவர்கள் எந்த புதிய செய்தியையும் மறுக்கவில்லை. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். ரமதான் வந்தாலே பக்கு பக்குன்னு இருக்கு. ஒவ்வொரு முறை அவர்கள் தொடர் பயான் எடுக்கும் போதெல்லாம் நமக்கு பயமாக இருக்கிறது. ஆஹா, என்ன ஹதீஸ்கள் புதிதாக மறுக்கப்பட்டு விட போகிறதோ? உங்கள் மீது எங்களுக்கு மரியாதை உண்டு, நீங்களும் திரும்பி வர வேண்டும். எங்கள் தலைவர் அழகாக சொன்னார், ஆரம்பத்திலே காலையிலே பேசுகிற போது அவர்கள் எல்லாம் மீண்டும் வர வேண்டும் என்று சொன்னார். நாங்கள் ஆசைப்படுவது, ஆம், நீங்கள் எல்லாம் மீண்டும் வர வேண்டும், மீண்டு வர வேண்டும். எப்படி? நீங்கள் எல்லாம் மீண்டும் வர வேண்டும். அதே நேரத்தில் உங்கள் ஹதீஸ் மறுப்பு கொள்கை என்கிற இந்த மாபாதக செயலிலிருந்து நீங்கள் மீண்டு வர வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்படுகிறோம். இப்படியே சகோதரர்களே, எதுவெல்லாம் மறுக்கப்படுகிறதோ, எவைகளெல்லாம் மறுக்கப்படுகிறதோ எல்லாவற்றுக்கும் மறுப்புகள் கொடுக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் அது ஏன் வீரியமாக வேலை செய்யவில்லை தெரியுமா? ஒரே ஒரு காரணம் தான். இங்க வந்திருக்கிற நீங்கள் அத்தனை பேரும் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரே ஒரு காரணம் தான், ஹதீஸ் மறுப்பு சித்தாந்தத்தை நிலைநாட்டக்கூடிய அந்த தௌஹீத் ஜமாத்திற்கு கிடைத்திருக்கக்கூடிய ஆதரவுகள் ஒருங்கிணைக்கப்பட்டதை போல் எதிர்ப்புகள் ஒருங்கிணைக்கப்படவில்லை. நாங்கள் மாநாடு போட்டு ஒரு பக்கம் கத்துவோம், தஞ்சாவூரிலே வேறொரு அமைப்பு வேறொரு மாநாடு போட்டு ஒரு பக்கம் கத்தும், இலங்கையிலே அவர்கள் ஒரு பக்கம் கத்திக் கொண்டிருப்பார்கள், வளைகுடாவிலே அவர்கள் வேறு ஒரு பக்கம் கத்திக் கொண்டிருப்பார்கள். ஒரு ஹதீஸை அவன் மறுப்பதற்கு இதுதான் காரணம் என்று தெளிவாக ஒரு காரணத்தை சொல்லுவார். அதை மறுக்க கூடாது என்பதற்கு நான் ஒரு காரணம் சொல்லுவேன், இவர் ஒரு காரணம் சொல்லுவார், நீங்கள் ஒரு காரணம் சொல்லுவீர்கள். இந்த அடிப்படையில் ஆதரவுகள் ஒருங்கிணைக்கப்பட்டதை போல் எதிர்ப்புகள் ஒருங்கிணைக்கப்படவில்லை என்கிற ஒரே காரணத்திற்காகத்தான் அவர்கள் வீரியமாக வளர்ந்து கொண்டிருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஒரே ஒரு நாள் போதும் இன்ஷா அல்லாஹ் தமிழகத்திலே தமிழ் பேசுகிற கொள்கை சொந்தங்கள் அத்துணை பேரும் ஜம்இய்யத்து அஹ்லுல் குர்ஆன் வல் ஹதீஸ் என்கிற நம் தாய் சபையோடு நீங்கள் இணைந்து பாருங்கள். உங்களுக்கு தெரியும் அப்போது எதிர்ப்புகள் எப்படி இருக்கும் என்று. இதை அமைப்பை வளர்ப்பதற்காகவோ உங்களை எல்லாம் மூளை செலவி செய்து சேர்க்க வேண்டும் என்பதற்காகவோ அல்லாஹ்வின் மீது ஆணையாக நாங்கள் பேசவில்லை. எங்கள் அமைப்பு ஒரு சாதாரணமான அமைப்பு. எங்கள் அமைப்பின் பலமும் பலகீனமும் எங்களுக்கு நன்றாகவே தெரியும். 11 பேர் இருந்தால் போதும் எங்கள் அமைப்பை ஒரு இடத்திலே நாங்கள் ஏற்படுத்தி விடுவோம். ஆயிரக்கணக்கில் மக்களை கூட்டி மாநாடுகளை நடத்தாலும் அந்த மாநாட்டிற்கு பின்னால், அந்த தூண்களுக்கு பின்னால் ஒளித்திருக்கிற ஒவ்வொருவனும் ஒரு ஆட்டோ டிரைவர், ஒவ்வொருவனும் ஒரு கூலி வேலை பார்த்துக் கொண்டிருப்பவன், ஒவ்வொருவனும் ஒரு கடையிலே வேலை பார்த்துக் கொண்டிருப்பவன் என்பதை மட்டும் மறந்து விடாதீர்கள். சாமானியர்களை கையில் வைத்துக் கொண்டிருக்கிறோம், எளிமையானவர்களை கையில் வைத்துக் கொண்டிருக்கிறோம். காவல்துறையை எதிர்த்தோ, கமிஷன் ஆபீஸை முற்றுகையிட்டோ, கோபாலபுரத்தை முற்றுகையிட்டோ, போயஸ் கார்டனத்திலே தொடர்பு வாங்கிக் கொண்டோ வேலை செய்கிற மக்கள் அல்ல நாங்கள். எங்களுடைய நோக்கம், எங்களுடைய சிந்தனை, எங்களுடைய வீரியம் எல்லாமே மார்க்கம் மேலோங்க செய்ய வேண்டும் என்கிற ஒரே பாதையில் பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். அதனால் ஆதரவுகள் ஒருங்கிணைக்கப்பட்டதை போல் எதிர்ப்புகள் ஒருங்கிணைக்கப்பட்டால் மட்டும்தான் இந்த கொள்கை வீரியமாக எதிர்க்கப்படும். இல்லை என்றால் நாளைக்கு இங்கே இன்னொரு மாநாடு. எங்களுக்கு தெரியும், இங்கே கிடைக்கின்ற காலி சேர்களை எல்லாம் நீங்கள் படம் பிடித்து நாளைக்கு பேஸ்புக்கிலே போடுவீர்கள், பிசு பிசுத்து போன ஹதீஸ் மாநாடு என்று. நம்மளையும் சொல்லணும், அங்காங்கே நிற்கிற எல்லாரும் வந்து நீங்க ஒழுங்கா சேர்ல உட்கார்ந்தீங்கன்னா ஒரு சேரும் காலியா இருக்கு.
நீங்க சில பேர் போய் அங்கிட்டு இங்கிட்டு நிக்கிறதுனால நாளைக்கு பேஸ்புக்ல காலையிலிருந்து மாலை வரை நாங்கள் கத்தியது வராது, கதறியது வராது, உங்கள் தொண்டை குழிகள் அறுபடும் விதத்திலே சொன்ன மறுப்புகள் வராது. நாளைக்கு எது வரும் தெரியுமா? இந்த காலியான சேர்கள் அங்கே இருக்கிறது, அது மட்டும் தான் வரும். அதை பற்றி கவலைப்படுகின்ற மக்களே அல்ல நாங்கள். எவ்வளவோ விமர்சனங்களை சொன்னீர்கள், எவ்வளவோ கரடு முரடாக எழுதினீர்கள், எத்தனையோ பாதிப்பு எழுதினீர்கள், பகிரங்கமாக நீங்கள் மேடை போட்டு தரம் தாழ்ந்த முறையில் எவ்வளவோ தாக்கினீர்கள். அதற்கெல்லாம் எங்களுடைய தலைவர்கள் ஒருபோதும் வஞ்சப் போவதில்லை. எங்களிடத்தில் இருக்கிற உறுப்பினர்கள் குறைவானவர்களாக இருந்தாலும் அவர்கள் நிறைவானவர்கள், அவர்கள் சிறுவர்களாக இருந்தாலும் அவர்கள் சீரிய சிந்தனை கொண்டவர்கள், கடுகு சிறுத்தாலும் காரம் பெரிது என்கிற கொள்கையிலே நம்பிக்கை கொண்டவர்கள் நாங்கள். அதனால் அருமை சகோதரர்களே, ஜமாஅத்திற்கு வெளியே இருக்கக்கூடிய நண்பர்களே, நீங்கள் எல்லாம் கொஞ்சம் பரிசீலனை செய்யுங்கள். நீங்கள் எல்லாம் கொஞ்சம் பரிசீலனை செய்யுங்கள். இந்த ஹதீஸ் மறுப்பை எதிர்க்கக்கூடிய நாம் அனைவரும் ஒத்த கருத்தில் ஒரே குடையில் நிழல் பெறக்கூடிய மக்களாக இருந்தால் இந்த புயலையே எதிர்கொண்டு விடலாம் என்பதை மட்டும் மனதில் வையுங்கள். இவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? இத்தனை பிரச்சனைக்கோ சஹீஹான ஹதீஸ்கள் முரண்படும் என்று நாம் கூறவில்லை. அவங்க சொல்லலையா? மாறாக அறிவிப்பாளர் தொடர் சரியாக இருப்பதுடன் குர்ஆனிற்கும் முரணாக இல்லாமல் இருந்தால்தான் ஒரு ஹதீஸ் சஹீஹாக முடியும் என்பதே நமது நிலைப்பாடு. இங்கேதான் பிரச்சனையே. குர்ஆனுக்கு அது முரணா இல்லையா என்பதை தீர்மானிப்பது யார்? இந்த நூற்றாண்டிலே உள்ளவர்களா? போன நூற்றாண்டிலே உள்ளவர்களா? அதற்கு முந்தைய நூற்றாண்டிலே உள்ளவர்களா? குர்ஆனுக்கு முரண்படுகிறது என்கிற வாசலை திறந்து விட்டால் அஹ்லே குர்ஆனும் அதைத்தானே சொல்லுகிறான், ஷியாக்களும் அதைத்தானே சொல்லுகிறான். அன்பு சகோதரர்களே, யாரெல்லாம் இந்த சுன்னாக்களை இந்த ஹதீஸ்களை மறுக்க ஆரம்பித்தார்களோ அவர்கள் எல்லோரும் ஒரே மாதிரியான கொள்கைகளை தான் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆதலால் இந்த மாநாட்டின் மூலமாக பகிரங்கமாக சில கேள்விகளை இங்கே நாங்கள் கேட்பதற்கு ஆசைப்படுகிறோம். நீங்கள் இதற்கு மறுப்பு கூட்டமாக நோட்டீஸ்கள் போட்டாலும் சரி, ஆங்காங்கே இப்போது நோட்டீஸ்கள் வந்து கொண்டிருக்கிறது. என்ன நோட்டீஸ் தெரியுமா? ஹதீஸை பாதுகாப்பவர்கள் யார்? இப்போது கூட கோயமுத்தூரிலே போட்டார்கள், இங்கே போட்டாங்களா என்னன்னு தெரியல. அதிலே சஹாபாக்களில் சிலர் தவறாக புரிந்த ஒரு விஷயத்தை சொல்லி அதை வேறு ஒரு சஹாபி சரியான விளக்கத்தை தந்ததை போல்டாக அதை எடுத்து போட்டு காட்டி சஹாபாக்கள் ஹதீஸ்களை தவறாக சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள். இதை வேறு சில சஹாபாக்கள் குர்ஆனுடைய வசனங்களை கொண்டு சுட்டி காட்டியிருக்கிறார்கள் என்கிற கருத்தில் வரக்கூடிய 3 சம்பவங்கள் போடப்பட்டு வந்திருக்கிறது. என்ன வந்திருக்கிறது? ஃபாத்திமா பின்த் கைஸ் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய ஜீவனாம்சம் சம்பந்தப்பட்ட ஒரு செய்தி, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் ஒன்று, அதாவது சகுனம் என்பது வீட்டிலும் பிராணியிலும் மனைவியிலும் இருக்கிறது என்கிற கருத்தை அவர் அறிவிக்க, அதற்கு மாற்றாக இல்லை அறியாமை காலத்திலே மக்கள் இப்படி சொன்னார்கள் என்கிற வார்த்தையும் இணைந்து வேறொரு சஹாபியால் சுட்டிக்காட்டப்பட்ட செய்தி. இப்படி வரக்கூடிய செய்திகளை நோட்டீஸ்களாக போட்டு நீங்கள் மக்களிடத்தில் என்ன கொள்கை விதைக்க பார்க்கிறீர்கள்? அதாவது ஹதீஸ்கள் என்கிற பேரிலே சஹாபாக்கள் தவறுகளை சொல்லி இருக்கலாம். அதானங்க உங்களுடைய நோக்கம்? எங்க அப்படி பார்த்தால் குர்ஆனிலே இருக்கிறதே, அபஸா வ தவல்லா, அவர் கடுகெடுத்தார் முகம் திருப்பினார் என்று வருகிறதே. யார் கடுகெடுத்ததை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறான்? யார் முகம் திருப்பியதை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறான்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடுகெடுத்ததை பற்றியும் முகம் திருப்பியதை பற்றியும் அல்லாஹ் சொல்லுகிறானே. இதே போன்று அல்லாஹ்வினால் கண்டிக்கப்பட்ட சில வசனங்கள் அல்லாஹ்வின் தூதர் குறித்து குர்ஆனிலே வருகிறதே. இதை எல்லாவற்றையும் ஒரே தொகுப்பாக எடுத்து ரசூலுல்லாஹ்வுடைய கண்ணியத்திற்கு குலைப்பு ஏற்படுத்தக்கூடிய விதத்திலே நோட்டீஸ்கள் போட முடியுமா? ஒருவர் நோட்டீஸ் போட்டால் என்ன முடிவுக்கு நாம் வருவோம்? அதே தானே நீங்களும் செய்கிறீர்கள். சத்திய சஹாபாக்கள் மார்க்கத்தின் 100 விஷயத்தையும் ஒரு விஷயத்திலே கூட அவர்கள் தப்பில்லாமல் புரிந்து கொண்டார்கள் என்று என்றைக்கு நாங்கள் சொன்னோம்? சில சஹாபாக்கள் ஒரு சில விஷயங்களை தவறாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள். அதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். அல்லது கல்வி அறிவிலே இன்னும் அதிகமாக வழங்கப்பட்ட வேறு சில சஹாபாக்களும் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். எந்த விஷயத்திலும் அவர்கள் தவறே செய்யவில்லை என்று சொன்னால் மாசூம் என்றாகிவிடுமே, பாவத்திலிருந்து பாதுகாக்கப்பட்ட புனிதத்தன்மை வந்து விடுமே. சொல்லாத ஒன்றை சொன்னதாக, இல்லாத ஒன்றை இருப்பதாக நீங்கள் சொல்வது மூலம் நிச்சயமாக சஹாபாக்களுடைய கண்ணியத்திற்குத்தான் சகோதரர்களை குலைவு ஏற்படுத்துகிறீர்கள். அருமை சகோதரர்களே, சுமார் 10 ஆண்டுகளாக இந்த போராட்டத்திலே இருக்கிறோம். 10 ஆண்டுகள் முடிந்து விட்டது. சரியாக சொல்ல வேண்டுமானால் ஆரம்ப காலத்திலே சின்னதாக ஆரம்பித்தவர்களுடைய வாய்சவடால் வெறுமனே அல்லாஹ் அரிசியில் இருந்து இறங்கக்கூடிய அந்த விஷயம், ஹாரூத் மாரூத் போன்ற விஷயம், குர்ஆனுடைய சூறாக்கள் தர்தீப் செய்யப்படவில்லை, அவைகள் எல்லாம் பின்னால் வந்தவர்களால் செய்யப்பட்டது என்றெல்லாம் சொன்னபோது நாம் மௌனம் காத்ததன் விளைவு இன்றைக்கு 100க்கும் குறைவான ஹதீஸ்கள் மறுக்கப்பட்டு விட்டது.
அல்ஹம்துலில்லாஹ் இன்றைக்கு திருப்தியாக இருக்கிறோம். இன்றைக்கு நாங்கள் திருப்தியாக இருக்கிறோம், மன திருப்தியாக இருக்கிறோம். அவர்கள் வாழுகின்ற போதே அவர்களுடைய கொள்கை தவறு என்பதை சொல்லக்கூடிய ஒரு நல்ல பாக்கியத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி விட்டான். அருமை சகோதரர்களே, குர்ஆனுக்கும் அறிவுக்கும் முரண்படுகிறது என்று சில ஹதீஸ்களை சொல்லுகிறீர்களே, இதுவரைக்கும் அந்த ஹதீஸ்களின் பட்டியலை நீங்கள் வெளியிட்டீர்களா? சொல்லுங்க. நாங்களாக தேடி பிடித்து நீங்க அங்கிட்டு இங்கிட்டு பேசுறதெல்லாம் ஒன்றாக்கி இலங்கை உலமாக்கள் செஞ்சது, அவங்க செஞ்சது எல்லாத்தையும் தொகுத்து நம்ம தான் பிரிண்ட் அவுட்டோட சுத்துறோமே தவிர இதுவரைக்கும் அந்த ஹதீஸ் மறுப்பாளர்களால், அவர்களுடைய மரியாதைக்குரிய தலைவரால் இத்தனை ஹதீஸ்கள் குர்ஆனுக்கும் அறிவுக்கும் முரண்பட்டிருக்கிறது என்கிற பட்டியலை நீங்கள் வெளியிட்டீர்களா? வெளியிட தயாரா? இதெல்லாம் சஹீஹான ஹதீஸ், இதெல்லாம் லைஃபான ஹதீஸ் என்கிற ஆய்வுகள் எல்லாம் முடிந்து சஹீஹான ஹதீஸ்கள், லைஃபான ஹதீஸ்கள் என்று தொகுப்பாக இருப்பதை போல் குர்ஆனுக்கு முரண்படுகிற ஹதீஸ்கள் இது என்கிற தொகுப்பை உங்களால் காட்ட முடியுமா? அந்த ஆய்வு முடிந்து விட்டதா அல்லது இனிமேலும் வருமா? நீங்கள் வைக்கிற அதே அளவுகோலை மையமாக வைத்து வேறு யாராவது இந்த ஹதீஸ்களை மறுக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்களும் சேர்த்து மறுப்பீர்களா இல்லையா? எல்லாரும் இப்படித்தான் மறுத்தார்கள். பெரும்பாவம் செய்பவன் நரகத்திலே நிரந்தரமாக இருப்பான் என்பது முத்தஸிலாக்களுடைய கொள்கை. ஆதலால் அல்லாஹ்வின் மன்னிப்பு குறித்து வரக்கூடிய ஹதீஸ்களுக்கு எல்லாம் மாற்று கருத்து கொடுக்க ஆரம்பித்தார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மட்டும்தான் உத்தமர், ஏனைய எல்லாரும் கெட்டவர்கள் என்கிற கொள்கையை நிரூபிப்பதற்காக அலி ரலியல்லாஹு அவர்களை தவிர ஏனைய சஹாபாக்கள் வரக்கூடிய அத்தனை ஹதீஸ்களையும் ஷியாக்கள் மறுத்தார்கள். அதே போன்றுதான் தர்க்க ரீதியாக வாதங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும், தர்க்க ரீதியாக மட்டும்தான் வாதங்கள் எதிர்கொள்ளப்பட வேண்டும் என்கிற அந்த கெட்ட கொள்கையில் நீங்கள் இருப்பதனால் இதற்கு முரண்பட்ட ஹதீஸ்களை நீங்கள் மறுக்கிறீர்கள் என்று ஏன் நாங்கள் சொல்லக்கூடாது? அருமை சகோதரர்களே, அறிவுக்கு முரண்படுதல் என்கிற அளவுகோல் தான் சரி என்றால், நீங்க அதான சொல்றீங்க, அறிவுக்கு முரண்படுதல் என்கிற கொள்கை தான் சரி என்றால் நாங்கள் சொல்லுகிறோம் எங்களுடைய அறிவுக்கு இது முரண்படவில்லை, அதை நீங்கள் எதிர்க்க வேண்டும்? அறிவு என்பது அல்லாஹ் உங்களிடத்தில் மட்டும்தான் கொடுத்திருக்கிறானா? ஒவ்வொருவனுக்கும் அறிவு மாறுபடும். இதே மேடையில் உட்கார்ந்து கொண்டிருக்கிற அத்தனை பேர்களின் மனநிலையும் சிந்தனையும் ஒரே மாதிரியா இருக்கும். எத்தனை பேருக்கு அமர்ந்து கொண்டிருக்கும் போது ஆஹா பஸ் 9:30 மணிக்கு இந்த சீக்கிரம் விடமாட்டாரா என்று சிலரும் சிந்திக்கலாம். ஐயோ பஸ் 9:15 பஸ்ஸே போயிடுச்சு, இனி அடுத்து எதை பிடிச்சு போறது என்கிற சிந்தனையும் இருக்கலாம். எல்லாரும் எல்லா விஷயத்தையும் ஒரே மாதிரி சிந்திக்க மாட்டார்கள். எனக்கு வலதுபுறத்திலே இருப்பது உங்களுக்கு இடதுபுறம், எனக்கு மங்களாக தெரியக்கூடிய சில விஷயம் உங்களுக்கு தூக்கலாக தெரியும், எனக்கு சுவை குறைவாக தெரியக்கூடிய பல உணவு உங்களுக்கு சுவை கூடுதலாக தெரியும். அறிவு என்பது, சிந்தனை என்பது என்ன? கண்ணால், காதால், நாவால் எதை நாம் பேசுகிறோமோ, கேட்கிறோமோ, சிந்திக்கிறோமோ அதனுடைய ஒட்டுமொத்த கலவைகள் தான் இந்த உள்ளத்திலே இருக்கிறது. அதனால் தான் மார்க்கத்தை பொறுத்தவரைக்கும் தனிநபரின் சிந்தனையை கொண்டு ஏற்றுக்கொள்ள முடியாது. ஷரீஅத்தும் மினல் அம்ர், அல்லாஹ்வால் தீர்மானிக்கப்பட்ட ஒரு ஷரியத்திலே நாம் இருக்கிறோம். மனித சிந்தனைக்கு இந்த மார்க்கம் கொடுக்கப்பட்டிருக்குமேயானால் முதலாளித்துவ கொள்கையிலே உள்ளவர்கள் அவனுக்கேற்ப மார்க்கத்தை வளைத்திருப்பார்கள். மனித அறிவிற்கு இந்த மார்க்கம் கொடுக்கப்பட்டிருக்குமேனால் கம்யூனிசம் பேசுபவர்கள் அவர்களுடைய சிந்தனைக்கேற்ப இந்த மார்க்கத்தை வளைத்திருப்பார்கள். ஆனால் இந்த மார்க்கம் மனிதர்களுடைய சொத்தல்ல, இந்த மார்க்கம் தனிநபருடைய சிந்தனையில் வந்த சொர்க்கம் அல்ல, இது மார்க்கம் அல்ல. மாறாக இந்த மார்க்கம் அல்லாஹ்வினால் அகிலத்தின் அருட்கொடை அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்கப்பட்டது. அது மட்டுமல்ல சகோதரர்களே, இன்றைக்கு இவர்கள் இந்த ஜமாஅத்து தௌஹீதிலே இருக்கிற யாரிடத்திலே வேண்டுமானாலும் ஏன் இவைகளை எல்லாம் நீங்கள் மறுக்கிறீர்கள், அறிவுக்கும் குர்ஆனுக்கும் முரண்படுகிறதே என்பது ஏன் நீங்கள் மறுக்கிறீர்கள் என்றால், யாராவது அந்த ஜமாத்தில் இத்தனை லட்சம் உறுப்பினர்கள் இருக்கிறோம் என்று பெருமை பேசுகிறீர்களே, அத்தனை லட்சம் உறுப்பினர்களில் அவர்களுடைய அமைப்பின் நிறுவன தலைவர் தவிர வேறு யாராவது ஒரு செய்தியை மறுத்திருக்கிறாரா? அதை அண்ணனிடத்திலே சொல்லி அண்ணன் அந்த மறுப்பை ஏற்றிருக்கிறாரா? மறுப்பதாக இருந்தாலும் ஏற்பதாக இருந்தாலும் ஒருவரிடம் இருந்து மட்டும் தான் வர வேண்டுமா? உங்களுடைய ஹதீஸ் மறுப்பு கொள்கைக்காக பக்கம் பக்கமாக புத்தகம் எழுதி நாங்கள் எல்லாம் ஒரு காலத்திலே உங்களுக்கு மறுப்பு கூட்டம் போடும் போது எங்களுக்கு இன்னொரு மறுப்பு கூட்டம் போடுவதற்காக உங்களாலேயே பயிற்றுவிக்கப்பட்டு உங்களாலேயே வார்த்தெடுக்கப்பட்ட அப்பாஸ் அலி இருக்கிற வரைக்கும் அவர் ஆய்வு புலி வெளியே வந்துட்டாரு. உடனே அவர் மீது குற்றச்சாட்டு. இவர் மட்டுமல்ல, இலங்கையில் இருந்து எத்தனையோ பேர் வந்து கொண்டுதான் வந்திருக்கிறார்கள். அத்துணை பேர்களுமா சகோதரர்களே அயோக்கியர்களாக இருப்பார்கள். ஏன் ஒருவன் கூட ஆய்வு செய்து சரி என்கிற கருத்திலே வெளியே வந்திருக்க மாட்டானா? நீங்கள் ஜாக்கில் இருந்து வெளியே வரும்போது நீங்கள் ஆய்வு செய்துதானே வெளியே போனீர்கள். தமுகவில் இருந்து நீங்கள் பிரிந்து போன போது உங்களுடைய அறிவுக்குட்பட்டு தானே பிரிந்து போனீர்கள்.
ஏங்க அதே மாதிரி உங்ககிட்ட இருந்து ஒருத்தன் போனா ஏங்க ஆய்வுபூர்வமாக போயிருக்க கூடாது? வெளியே போனவுடன் குற்றச்சாட்டா? அருமை சகோதரர்களே, அளவுகோலை மாற்றுங்கள். கருத்துக்கு கருத்தை கொண்டு வாதம் செய்யுங்கள். விதண்டாவாதமோ வீண் விதண்டாவாதமோ செய்து தௌஹீதின் வளர்ச்சிக்கு தயவு செய்து தடையாக இருக்காதீர்கள். உங்களை கெஞ்சி கேட்கிறோம், கொஞ்சி கேட்கிறோம், இந்த ஹதீஸ் மறுப்பு கொள்கையை மறுபரிசீலனை செய்யுங்கள். நீங்கள் சமூக பணிகளிலே ஈடுபடுகிறீர்கள். சுனாமி போன்ற பேரலைகள் வந்த போதோ அல்லது இந்த வெள்ளப்பெருக்குகள் ஏற்பட்ட போதோ ஏதோ உங்களாலான செயல்களை நீங்கள் செய்திகளாக்கினீர்கள், செயல்பட்டு காட்டினீர்கள். அதையெல்லாம் தூரத்தில் இருந்தே பார்த்து நாங்கள் ரசித்துக் கொண்டிருக்கிறோம். அதையெல்லாம் அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த பலத்தை கொண்டும் நலத்தை கொண்டும் தாராளமாக செய்து கொண்டிருங்கள். ஆனால் மார்க்கத்திலே விளையாடாதீர்கள், வஹீயோடு விளையாடாதீர்கள், தனி மனித அறிவை மார்க்கமாக ஆக்குவதற்கு முயற்சிக்காதீர்கள். புனிதமான புழுக்கமில்லாத சந்தனத்தை கூடியிருக்கிற சாக்கடை இல்லாத மார்க்கத்தின் கலங்கங்களை தயவு செய்து, மார்க்கத்தின் அந்த சுகங்களை தயவு செய்து கலங்கப்படுத்தி விடாதீர்கள். அப்படியானால் அப்பாஸ் அலி வெளியே போனார், அவரை ஏற்றுக்கொள்ள முடியாது. இன்னும் சில பேர் வெளியே போனார்கள், அவரை ஏற்றுக்கொள்ள முடியாது. சரி, இப்போது உங்களிடத்தில் இருக்கிற முதலாம் கட்ட, இரண்டாம் கட்ட, மூன்றாம் கட்ட அடைப்பாளர்களில், தலைவர்களில் இவரெல்லாம் சுய சிந்தனையை கொண்டுதான் ஆய்வு செய்கிறார். நாளைக்கு இவர் வெளியே சென்றாலும் சுய சிந்தனையை கொண்டுதான் செல்லுவார் என்று உங்களால் சொல்ல முடியுமா? நிச்சயம் உங்களால் சொல்ல முடியாது. சரி, இன்னொரு கேள்வி பகிரங்கமாகவே கேட்கிறோம். இந்த ஹதீஸ் மறுப்பை உங்களுக்கு ஊட்டிக் கொண்டிருக்கிற மரியாதைக்குரிய உங்கள் அண்ணன் அல்லாஹ் யஹ்தீஹி, அவர் நாளைக்கு இல்லை நான் கொள்கையில் தவறாகத்தான் இருந்தேன், நான் இப்போது சரி கண்டு விட்டேன் என்று மீண்டு வந்தால் நீங்களும் மீண்டு வருவீர்களா? மீளாமல் தான் இருப்பீர்களா? அடுத்த சகோதரர் ரொம்ப ஆச்சரியமானது, எப்பா குர்ஆனுக்கும் அறிவுக்கும் முரண்படுவதாக இந்த ஹதீஸ்கள் இருக்கிறது, இது எப்படி உள்ளே வந்தது என்று கேட்டால் எப்படியோ உள்ளே வந்ததுங்கிறோம். இப்போ சஹீஹான ஹதீஸ், லைஃபான ஹதீஸுக்கெல்லாம் பதில் இருக்கு. இந்த ஹதீஸை ஏன் நீங்கள் லைஃப் என்று சொல்லுகிறீர்கள்? காரணம் இருக்கிறது. இந்த அறிவிப்பாளர் தொடர் வரிசையில் இன்னாரின் மகன் இன்னார் புத்தி சுவாதீனம் இல்லாதவர், இன்னாரின் மகன் இன்னார் ஞாபக மறதி உள்ளவர், இன்னாரின் மகன் இன்னார் கொள்கையில் தடுமாற்றம் கொண்டவர், இன்னாரின் மகன் இன்னார் ஆரம்பத்திலே புத்தியோடு இருந்தார், பிறகு அவருக்கு புத்தி பேதம் வந்தது, இன்னாரை சந்திக்கவே இல்லை, இவர்களுக்கிடையில் தொடர்பு இருப்பதற்கு, சந்திப்பு இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை என்றெல்லாம் காரணம் சொல்றோமே. அதே போன்று உங்களுடைய பார்வையில் அறிவுக்கும் அல் குர்ஆனுக்கும் முரண்படக்கூடிய ஹதீஸ்கள் எப்படி வந்தது என்பதற்கு பதில் இருக்கிறதா? எப்படியோ வந்ததுன்னு நீங்க சொல்றத நம்பணுங்கிறீங்க. அட இப்படிதான் வந்தது, அதை இப்படித்தான் நம்பணும்னு சொல்வதை ஏன் சகோதரர்களை மறுக்க வேண்டும்? ஏன் சகோதரர்களை மறுக்க வேண்டும்? அப்படியானால் எப்படியோ உள்ளே வந்திருக்கிறது என்றால் நிச்சயம் அதில் 2 தவறுகள் நடைபெற்றிருக்க வேண்டும். ஏனென்றால் ஒரு விஷயம் 3 தவறுகள் நடந்திருக்கணும். ஆனா ஒரு விஷயத்தை நீங்க தெளிவா சொல்லிட்டீங்க. எப்படி? இதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்க மாட்டார் என்று நாங்கள் நம்புகிறோம். இது ஒரே ஒரு வார்த்தை தான் உங்களை ஷியாக்களோடோ முன்குரி சுன்னாவோடோ அஹ்லே குர்ஆனோடோ நாங்கள் பகிரங்கமாக சேர்க்காமல் இருப்பதற்கு ஒரே காரணம் நீங்கள் சொல்லுகிற இந்த ஒரு வார்த்தை தான். எது? இதை ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்க மாட்டார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். என்ன ஒரு செய்தி ஒன்று வந்திருக்குன்னா அதுல 3 விஷயம். ஒன்று, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொய் சொல்லி இருக்க வேண்டும், நவுதுபில்லாஹ். இல்லை என்றால் ரசூலுல்லாஹ் சொல்லாததை சொன்னதாக சஹாபாக்கள் சொல்லி இருக்க வேண்டும், நவுதுபில்லாஹ். அல்லது ஏனைய அறிவிப்பாளர்களாக இருக்கிற இமாம்களாக இருக்கிறவர்கள் ரசூலுல்லாஹ்வின் பெயரால் சொல்லி இருக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிச்சயம் பொய் சொல்லி இருக்க மாட்டார்கள் என்பது உங்களுடைய நிலைப்பாடாக, எல்லாருடைய நிலைப்பாடும் அதுதான், உங்களுடைய நிலைப்பாடாகவும் அது இருப்பதனால் அந்த முதல் காரணத்தை தள்ளி வச்சிருவோம். இந்த 2வது மற்றும் 3வது காரணத்தில் சஹாபாக்களுடைய தவறா அல்லது இமாம்களுடைய தவறா என்பதை உங்களால் யாரின் மீது ஒருவருடைய தவறென்றோ அல்லது இருவருடைய தவறென்றோ பகிரங்கமாக சொல்ல முடியுமா? அப்படி நீங்கள் சொல்வதை போல் சஹாபியின் தவறுதான் என்றால் அவர் அறிவிக்கக்கூடிய ஏனைய ஹதீஸ்களின் நிலைகள் என்ன? அல்லது இமாம்களின் தவறு என்று சொன்னால் அவர்கள் அறிவிப்பாளர்களாக இருக்கிற ஏனைய ஹதீஸ்களின் நிலை என்ன? அட இவங்க யாருமே தப்பு பண்ணல, இந்த சும்மா இல்லாம இந்த இமாம் புகாரி தான் கொண்டு வந்து கோத்துட்டாரு, நவுதுபில்லாஹ். அப்படி நீங்கள் சொன்னால் இதே இமாம் புகாரி அவர்கள் பதிவு செய்திருக்கிற ஏனைய ஹதீஸ்களின் நிலைப்பாடுகள் என்ன? இப்படி 1000 கேள்விகள் இருக்கிறது. பொதுமக்களே, ஏமாந்து விடாதீர்கள். எதுகை மோனையோடு ஏற்ற இறக்கத்தோடு யார் பேசினாலும் வாயை பிளந்து கொண்டு கேட்காதீர்கள். குர்ஆனில் இருக்கிறதா, சுன்னாவில் இருக்கிறதா, நம்முடைய தெளிவான மன்ஹஜிலே இருக்கிறதா என்பதை பாருங்கள். காரணம், காலம் காலமாக வழிகேடர்கள் இப்படித்தான் வந்திருக்கிறார்கள். சாதாரணமான முறையில் இந்த ஹதீஸ் நம்மிடத்திலே வரவில்லை. அன்பு சகோதரர்களே, பாதுகாக்கப்பட்டு உயிரத்தை கொடுத்து உயிரை கொடுத்துதான் இந்த ஹதீஸ் நம்மிடத்திலே வந்திருக்கிறது. ஒவ்வொரு காலகட்டத்திலும்
ஒவ்வொரு காலகட்டத்திலும் கெட்ட தலைவர்களுடைய ஆட்சி காலத்திலே ஏராளமான இன்னல்களை நம்முடைய அஹ்லுஸ் சுன்னாவின் இமாம்கள் அனுபவித்துத்தான் இந்த ஹதீஸ்கள் நம்மிடத்திலே வந்திருக்கிறது. வேலையை விட்டுவிட்டு, உறவை விட்டுவிட்டு, குடும்பத்தை விட்டுவிட்டு திண்ணை தோழர்களாக பட்டினி கிடந்துதான் இந்த ஹதீஸ்கள் நம்மிடத்திலே வந்திருக்கிறது. ஹதீஸ்களை பாதுகாக்க, ஹதீஸ்களை பிறரிடத்திலே கொண்டு போய் சேர்க்க ஆயிரக்கணக்கான மைல்கள் பல தோழர்கள், பல இமாம்கள் பிரயாணம் செய்துதான் இங்கே வந்திருக்கிறது. இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு, சிரமப்பட்டு, எதிர்ப்புகளை ஏற்றுக்கொண்டு வருகின்ற நஷ்டங்களை எல்லாம் பார்க்காமல் வசதியாக, வாய்ப்பாக வாழ்வதற்குரிய வாய்ப்புகள் வாசல் தேடி வந்த போதெல்லாம் அந்த வளங்களையும் நலங்களையும் தூர எறிந்துவிட்டு மார்க்கத்திற்காக சேவை செய்வதே எங்களின் அவா என்றும் எங்களின் துவா என்றும் வீர் நடை போட்டன்றைக்கு தியாகம் செய்த செம்மல்கள் கொண்டு வந்து கொடுத்தது இந்த ஹதீஸ். ஆனால் ஒரு ஹதீஸை நீங்கள் மறுக்கிறீர்கள் என்றால் அந்த ஹதீஸை பதிவு செய்தவருடைய நிலைப்பாடு, அந்த ஹதீஸை மனனம் செய்தவர்களுடைய நிலைப்பாடு, அந்த ஹதீஸை நம் வரைக்கும் கொண்டு வந்து சேர்ப்பதற்காக தியாகங்கள் செய்தார்களே, எல்லோருடைய தியாகத்தையும் இருக்கிறோம். இறுதியாக அன்பு சகோதரர்களே, ஒருவேளை இப்படி இல்லை உடனே இதை மட்டும் அப்படியே கட்டிங் பேஸ்டிங் போட்டு விடாதீர்கள் சகோதரர்களே. முன்னாடி பின்னாடி சொன்ன எல்லாத்தையும் சேர்த்து போடுங்க. ஒருவேளை அல் குர்ஆனுக்கும் அறிவுக்கும் முரண்படக்கூடிய ஹதீஸ்களை நம்ப கூடாது என்பது மார்க்கத்தில் இருந்தாலும், நாளைக்கு மஹ்ஷரிலே போய் நாம் நிற்கும் போது, யா அல்லாஹ் உன்னுடைய தூதர் சொன்னதா எங்களுக்கு செய்தி வந்தது, யா அல்லாஹ் ஏனைய ஹதீஸ்களை எல்லாம் நாங்க நம்பின மாதிரி தான் இதையும் நம்பணும்னு சொன்னா நிச்சயம் அல்லாஹ் விட்டு விடுவான். இல்லையா அல்லாஹ் இன்னமல் அமாலு பின்னியாத்துங்கிறதெல்லாம் எங்க அறிவுக்கு பிரச்சனையா இல்ல, அதனால நாங்க புகாரியோட ஹதீஸ் ஏத்துக்கிட்டோம். ஆனா இந்த ஹதீஸ்கள்லாம் எங்களுடைய அறிவுக்கு பிரச்சனை, அதனால ஏத்துக்கலன்னு நம்ம அல்லாஹ்விடத்தில் சொல்ல முடியுமா சகோதரர்களே? இந்த ஒரே ஒரு வரியை மட்டும் சிந்தித்து பாருங்கள். ஒரே ஒரு வரியை மட்டும் நீங்கள் சிந்தித்து பார்த்தால் நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவான். அப்படியெல்லாம் லட்சக்கணக்கிலே செலவு செய்து காலையிலிருந்து இரவு வரை பலரும் உங்களிடத்திலே மூச்சு வாங்க வாங்க கொட்டுகின்ற வேர்வையை கூட பொருட்படுத்தாமல் கத்துகிறோம், கதறுகிறோம் என்றால் நிச்சயம் இந்த ஹதீஸ்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். ஹதீஸ் மறுப்பு கொள்கையிலிருந்து நீங்கள் மீண்டு வர வேண்டும். சாதாரணமானதல்ல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோடு இருக்கும் போதுதான் பல முன்னறிவிப்புகளை சொன்னார்கள். முன்னறிவிப்புகளில் பெரும்பான்மையானவைகள் சுன்னாக்களாகத்தான் வந்திருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஹது மலையிலே நின்று கொண்டிருக்கிற போது, உஸ்புத் யா உஹத், உஹதே நீ உறுதியாக இரு, உன் மீது 2 ஷஹீதுகள் இருக்கிறார்கள், ஒரு சித்திக் இருக்கிறார், ஒரு நபி இருக்கிறார் என்று வாழும் போதே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 நபி தோழர்கள் கொல்லப்படுவார்கள் என்று உஸ்மான் இப்னு அஃபான், உமர் இப்னு அல்-கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்களை குறித்து சொன்னார்கள். இந்த வார்த்தை சுன்னாவில் தான் இருக்கிறது, குர்ஆனில் இல்லை. இந்த வார்த்தையை வேத வாக்காக நம்பி உயிரோடு வாழுகின்ற போதே, இந்த உலகத்திலே இருக்கின்ற போதே தாம் கொல்லப்படுவோம் என்பது தெரிந்தும் கூட அந்த சுன்னாவை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அப்படியெல்லாம் தியாகங்களை ஏற்றுக்கொண்டு நெஞ்சை திறத்து காட்டி வந்த பிரச்சனைகளை எல்லாம் அவர்கள் எதிர்கொண்டு பாதுகாத்து நம்மிடத்திலே வந்த அந்த சுன்னாக்கள் என்பதை மட்டும் மறந்து விடாதீர்கள். அருமை சகோதரர்களே, எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்தில் நமக்கு ஏராளமான அருட்கொடைகளை தந்தாலும் அந்த எல்லா அருட்கொடைகளை காட்டிலும் மேலானது, உயர்வானது, உறுதியானது, பிரதானமானது, பிரமாதமானது இந்த கொள்கை என்பதில் மனதில் வையுங்கள். கவர்ச்சிகரமான பேச்சுக்களையோ தர்க்க ரீதியான வாதங்களையோ இனியும் நீங்கள் நம்பி பின்னால் போனால் உங்களுடைய வாழ்க்கைக்கு நீங்கள் தான் ஒரு கேடை தேடிக்கொண்டீர்கள் என்பது அர்த்தமாகும். சத்திய சஹாபாக்களாகட்டும், அவர்கள் வழியில் நின்ற நேர்வழி பெற்ற நல்லோர்களாகட்டும், இன்று வரைக்கும் இருக்கிற அஹ்லுஸ் சுன்னாவில் இருக்கிற உலமாக்களாகட்டும், யாருமே தர்க்கத்தை மையமாக வைத்து, அறிவை மையமாக வைத்துத்தான் சுன்னாவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லவில்லை. இவ்வளவு உங்களுக்கு சொல்லப்பட்டு மீறி அந்த கொள்கையின் பக்கம் நீங்கள் மையல் கொள்வீர்களேயானால் வமா அலைனா இல்லல் பலாகுல் முபீன், எங்கள் மீது இருப்பதெல்லாம் பகிரங்கமாக ஏற்றி வைப்பது மட்டும்தான். யா அல்லாஹ் நீயே சாட்சியாளன், நீயே சாட்சியாளன், மேடை போட்டு மாநாடு நடத்தி அந்த கொள்கை தவறு என்பதை சொல்லிவிட்டோம். எங்கள் மக்களுக்கு நீ நேர்வழி காட்டு. இந்த மாயையில் மூழ்கி கொண்டிருக்கிற எங்கள் கொள்கை சொந்தங்களை மீண்டும் மீட்டெடுத்து எங்களிடத்திலே தா. நாம் எல்லோரும் ஒன்றாகி நிறைய வேலைகளை செய்ய காத்திருக்கிறோம். நாம் எல்லோரும் ஒன்றாகி தௌஹீது கொள்கையை திக்கெட்டும் கொண்டு போய் செல்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம் என்கிற ஒற்றை விஷயத்திலே மனதில் வைத்து காலை முதல் இரவு வரை நீங்கள் கேட்ட விஷயங்களை எல்லாம் இந்த காதிலே கேட்டு இந்த காதிலே விட்டு விடாமல், ஏதோ வந்தோம் இருந்தோம் கேட்டோம் சென்றோம் என்று விடாமல், பேசப்பட்ட வார்த்தைகளை எல்லாம் உங்கள் வாழ்க்கைகளாக நீங்கள் பார்த்து நீங்களும் நானும் நம்முடைய குடும்பம் அனைவரும் இந்த வாழ்விலே வெற்றி பெறுவதற்கு, இந்த கொள்கையை இறுதி வரை வைத்து பாதுகாப்பதற்குண்டான
நல்ல பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தருவானாக என்று வேண்டி இந்த மாநாட்டிற்காக அல்லும் பகலும் அயராது உழைத்த எங்க நண்பர்களுக்கும் யா அல்லாஹ் நீ பிரத்யேகமான கூலியைத்தா இந்த மாநாட்டிலே பங்கெடுத்து பயன் பெற வேண்டும் என்பதற்காக இவ்வளவு நேரம் சிரித்த முகத்தோடு சிந்தனையோடு அமைதியாக இங்கே வீட்டிருக்கிற என் கொள்கை சொந்தங்கள் அனைவருக்கும் நீ அருளைத்தாய் என்று மீண்டும் மீண்டும் கேட்டு யா அல்லாஹ் எதை நாங்கள் சொல்கிறோமோ எதை நாங்கள் கேட்கிறோமோ அதன்படி வாழ்வதற்குரிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக என்று வேண்டி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடித்துக் கொள்கிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.